Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Ajnanatimirandasya Jnananjanasalakaya Sakshurunmilitamena Tasmai Shri Gurave Namaha. Mokam karoti vachalam bhangam langayate girim Yadkripatamaham bande Shri Gurum Dinadharanam Paramanandam Madhavam Shri Chaitanyamishwaram. Nama Om Vishnupādāya Krishna Prishnāya Bhūtale Śrīmate Bhaktivedanta Swami Niti Namine. Namaste Saraswati Deve Gauravani Pracharine Sunyavadi Bhashyadadeshadarine. Jaya Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadara Shri Vajari Gaura Bhakta Vrinda. Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare. Hare Krishna Mandaram ki Venkatesha Shri Bhaktivedanta Swami Srila Prabhupada Maharaj ki jai. Shri Gurudev ki jai. Nitai Gaura Premanande Hari Bol. Thank you. நீங்கள் வச்சுக்கோங்க. நம்ம வந்து இப்போ மாவட்டம் எதில் விட்டோம்னா டெல்லி போயிட்டு டெல்லியில் வந்து என்ன பண்ணுறாங்க, குருதாஸ் பிரபு யமுனா மாதாஜியில் இறங்க சொல்கிறாங்க பிரபுபால் கொஞ்சம் பேர். ஏன்னா ஒருத்தர் வந்து கூப்பிட்றாரு அந்த வே டு பாம்பே இல்லையா, உடனே அவங்கள இறங்கிடுறாங்க. இறங்கி என்ன பண்ணுறாங்க, அப்படியே ஒபிஷன்ஸ் பேமெண்ட்டு என்ன சர்வீஸோ அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா பிரபுபால் பார்த்தீங்கன்னா 3 days 4 days தான் ஒரு இடத்துல தங்குவார், அப்புறம் அடுத்த இன்னொரு இடத்துக்கு போயிடுவார். எந்த இடத்துலையும் அட்டாச்மெண்ட்டே கிடையாது. பெரிய பெரிய பில்டிங் இஸ்கான் டெம்பிளே பார்த்தீங்கன்னா பேலஸ் மாதிரி இருக்கும். பெரிய அந்த குவார்ட்டர்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் லாஸ் ஏஞ்சல்ஸில். இருந்தாலும் அதில் அவள் அட்டாச்சு கிடையாது. ஓகே. ஸோ நவம்பர் 1970 1970 நவம்பர் பிரபாத் அவங்க டிசைபிள்ஸ் அவங்களுடைய சிஷியர்கள் எங்கே தங்கியிருக்காங்களாம், மனோகர்லால் அகர்வால். ஓகே. செம்பூன்ற இடத்துல சீதாராம் டெம்பிள் தங்கியிருக்காங்க. ஸோ இந்த அகர்வால்ங்கிறவர் ராம பக்தர். ஓகே. அவருடைய வீடை வந்து எப்படி கூப்பிட்றாருன்னா ராம சரணம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறார். அண்டர் த ஷெல்டர் ஆஃப் ராமா, ராமனுடைய பாதுகாப்பில் இந்த வீடு இருக்குதுன்னு சொல்லி அதுக்கு அர்த்தம். ஓகே. பிரபார் ஒரு ரூம் கொடுத்துறாரு. டிசேபிள்ஸ்லாம் நிறைய ரூம்லாம் 2 ரூம் கொடுத்துட்டாங்க. ஸோ கிச்சனு பாத்ரூம் எல்லாம் வச்சுக்கிறாங்க, எல்லாமே அக்சஸ் பண்ணுறாங்க. இவர் வந்து மாடியில் போய் தங்கிக்கிறார் இந்த ஓனர். ஓகே. எங்கே போனாலும் பிரபுபாவுடைய அந்த பாகவதம் மொழிபெயர்க்கிறது வந்து ஸ்டாப் ஆகாது. எல்லா இடத்துலையும் அது கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அதனால் அவருக்கு வந்து பாம்பேயில் வந்து நல்லா இப்போ ப்ரைவேட் இருக்குது. அப்போ வந்து பாம்பேயில் ஒரு சென்டர் கிடையாது. பிரபுபா என்ன ஆசைன்னா பாம்பே, மாயாப்பூர், அப்புறம் வந்து பாம்பே, மாயாப்பூர், விருந்தாவன், இந்த 3 இடத்துலையும் பெரிய பெரிய சென்டர் வரணும் அவருக்கு ஆசை. அவர் பூரியில் கூட ஆசைப்பட்டார், ஜெகநாத்பூரில் கூட ஆசைப்பட்டார். ஓகே. ஆனால் பூரியில் வந்து அந்த டெம்பிள் மக்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க, இங்கே இன்னொரு இஸ்கானில் வந்து இன்னொரு டெம்பிள் இங்கே வரக்கூடாதுன்ட்டாங்க. ஜெகநாத் டெம்பிள் இங்கே மாதிரி வரக்கூடாது, ஒரே டெம்பிள் தான், அது வந்து பூரி ஜெகநாத் தான் இருக்கணும் அப்படின்னு போய் சொல்லிட்டாங்க. அதனால் வந்து இப்போ டெம்பிள்லாம் பூரி ஜெகநாத். அதுக்கு இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இங்கே பாட்னாவில் வந்து பாட்னாவை இங்கே அது புவனேஸ்வர்லேருந்து கட்டி பெரிய டெம்பிளாக இருக்குது. ஓகே. ஸோ அகர்வால் வந்து நல்லா உபசரிக்கிறார். அவர் எவ்வளோ கவனிப்பு அவர் நல்லா கவனிச்சிக்கிறார். ஓகே. பார்த்தீங்களா இங்கே 12-20 பேர் இருக்காங்க அவர் வீட்டில். நல்லா வெல்தி மேன். இருந்தாலும் கொஞ்சம் எவ்வளோ நாள் தான் தாக்கு பிடிக்க முடியும், இருந்தாலும் நல்லா கவனிச்சிக்கிறார் அவர். ஓகே. ஸோ பிரபுபாத் பார்த்தீங்கன்னா சன்னியாசி. அவருக்கெல்லாம் எந்த இடத்துல இருந்தாலும் தூங்கிடுவார். கீழே அப்படியே நைட்டில் படுத்து அப்படி தூங்கிட்டு அப்படியே எழுந்திரிச்சு போயிடுவாங்க. ஒரு கோஸ்வாமியில் இருந்தாங்க, ஒரு மரத்துக்கு அடியில் தங்குவாங்க. அதே மாதிரி சன்னியாசி வந்து எல்லாத்துக்குமே ரெடியாக இருப்பாங்க. அவருக்கு இந்த மாதிரி பலஷியல் பில்டிங்லாம் தேவையில்லை. இருந்தாலும் ப்ரீச்சிங் ஆசை என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி தங்கியிருக்கிறார். ஸோ இந்த மாதிரி ஃபாரின்லேருந்து வந்த டிவோட்டிஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் வந்து ரொம்ப வசதிகள்லாம் நிறைய அனுபவிச்சவங்க. அதனால் அவங்களாம் தங்குறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு வீடு மாதிரி இல்லைன்னா ஒரு ரூம்லாம் நல்லா நீட்டாக இருக்கணும். அப்போ தான் அவங்களால தங்க முடியும். இப்போ நம்மளே என்ன எதிர்பார்க்குறோம், என்ன ஒரு ரூமில் ஏசி இருக்கா, தங்குற ரூமில் ஏசி இருக்கா, அப்புறம் அட்டாச்சு பாத்ரூமா, இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா. ஆஸ்திரேலியா பழகலை இல்லை. ஒருவோட பிரபார் கும்பமேளா போயிருக்கும்போது பயங்கர கோல்டு,
அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாத்ரூம் டாய்லெட் பஸ்லாம் ரொம்பலாம் கிடையாது. இருந்தாலும் பிரபாதர் அந்த ஆஸ்திரேலியா ஏற்றிட்டு போகிறாங்க. அந்த ஃபாரின் டிசைவர்ஸ்லாம் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப சரியான கோல்டு. இல்லை பாம்பேயில் பார்த்தீங்கன்னா நிறையா வெல்விஷர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இந்த சுமதி மொரார்ஜி அங்கெல்லாம் இருக்காங்க. இவங்க ஞாபகம் இருக்கா? சுமதி மொரார்ஜி யார் ஞாபகம் இருக்கா? ஆன்லைனில் இந்த சுமதி மொரார்ஜிங்கிறது யார்? ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. அந்த கப்பல்ல இது பண்றதுக்காக இது பண்ணவங்க தானே? கரெக்ட் மாதாஜி. கப்பல்ல போறதுக்காக ஏற்பாடு பண்ணாங்க. அவங்களே தான். ஸோ அவங்களும் இந்த பாம்பேல தான் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, 3வது வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க 1964, 65. அவங்க தான் வந்து அமெரிக்காவில் பிரபுபாதர் போகிறதுக்கும் இது பண்ணாங்க. ஃப்ரீ பேசேஜ் கொடுத்தாங்க அவங்க கப்பலில். பெரிய பணக்காரங்க. ரொம்ப வெல்தி பீப்புளெலாம் என்ன பண்ண மாட்டாங்க, ஷோகேஸ் பண்ண மாட்டாங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ அதனால் இப்போ பிரபுபாதர் என்ன பண்ணுறாரு, அந்த சக்ஸஸை வந்து கொண்டாடுறாங்க. இந்த மாதிரி பிரபுபாதர் கப்பலில் போயிட்டு திருப்பி இந்தியாவுக்கு வந்திருக்கிறாரு. நல்லா சக்ஸஸ் 30 சென்டர் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த சக்ஸஸை கொண்டாடுறாங்க. சுமதி மொரார்ஜி ஜுகு பீச்சில் ஒரு பெரிய ஸ்டேஜ் போட்டு, ஜுகு பீச்சில் நல்லா காற்றுக்கு ஜில்னு வருது. எல்லாம் பெரிய பந்தல்லாம் போட்டு சுமதி மொரார்ஜி இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்களை கூப்பிட்டு பிரபுபாதர் எல்லாம் பேசுகிறாங்க. ஓகே. அப்போ சுமதி மொரார்ஜி மைக்கில் சொல்கிறாங்க, எனக்கு வந்து நம்பிக்கையே இல்லை நீங்கள் உயிரோடு வருவீங்கன்னு சொல்லி எப்படி சொல்கிறாங்க. ஓகே. எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் உங்களை பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே. ஸோ 6 வருஷத்துக்கு முன்னால் சுமதி மொரார்ஜி மீட் பண்ண சாது கிடையாது. இப்போ அவருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டிசபிள்ஸ் இருக்காங்க, நிறைய சென்டர் இருக்குது. அந்த மாதிரி அப்போ அவர் வரும்போது யாருமே அவருக்கு இல்லை. ஓகே. ஒருத்தர் 2 பேர் இருந்தாங்க, அவர் தான். அவங்களும் ரெடியாக இல்லை வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறதுக்கு. ஸோ அதனால் அவங்க சுமதி மொரார்ஜி அவங்க ஸ்டாஃப்ஸ்க்கெலாம் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அவர் கல்கட்டாவிலேருந்து அந்த ஜலதோதா கப்பலில் ஏற முன்னால் கொச்சியில் ஏறுவார், கல்கட்டில் ஏறிவார் இல்லையா. ஸோ ஏற முன்னால் அவர் பாம்பேயில் கொஞ்ச நாள் தங்கியிருப்பார். அப்போ வந்து இந்த ஸ்டாஃப்ஸோடைய அந்த அப்பார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அங்கே தான் தங்கியிருப்பார். அப்போ அங்கே உள்ள ஸ்டாஃப்ஸ்லாம் அங்கே டெய்லி கிளாஸ்க்கெலாம் கவனிக்க வருவாங்க. நிறையா பேர் பிரச்சனை கொண்டு வருவாங்க. சில பேர் கொஞ்சம் பர்சனலாக மூவ் பண்ணி கேள்விலாம் கேட்டிருக்காங்க. எதுக்காக அமெரிக்கா போகிறீங்க, சுற்றி பார்க்கறதுக்கு போகிறீங்களா அமெரிக்காவை, இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. ஓகே. அதனால் பிரபுபாதர் வந்து எல்லாருக்கும் தெரியும், இது போகும்போதே தெரியும். அதனால் அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு ஏக்கமாக வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுக்குலாம் மகிழ்ச்சி. ஸோ அப்போ வந்து பிரபுபாதர் லெக்சர் பண்ணமுனால தமால் கிருஷ்ணா பிரபு என்ன பண்ணுறாங்க, அவர் வந்து பிரபுபாதர் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறார் அங்கே உள்ள ஆடியன்ஸுக்கு. ஓகே. ஒரு பிரபுபாதர் ஒரு டிசைபிள் வந்து ஃபாரின் டிசைபிள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறாங்க. பிரபுபாதர் வந்து 5 வருடங்களுக்கு முன்னாடி இந்த சிட்டியை விட்டு பாம்பே விட்டு கிளம்புனாங்க. அப்போ அவங்க கையில் எந்த விதமான காசும் இல்லை. அவர் நேராக நியூயார்க் வந்தார். அங்கே வந்து அவர் என்ன பண்ணார், ஹரே கிருஷ்ணா முகமது ஒரு பார்க் அடியில் உட்காந்து சேன் பண்ணார். அப்படியே எல்லாம் நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க. சீக்கிரமாக ஒரு டெம்பிளை ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாரு, டெய்லி வந்து கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அடுத்து அட்லீஸ்ட் 3-4 நாள் கிளாஸ் கண்டக்ட் பண்ணிடுவாங்க. பாகவதம் டெய்லி நடக்கும். இந்த மாதிரி அவர் கிளாஸ் கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. வேதிக் ஃபிலாசபியில் நிறையா பீப்புள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நிறைய டிவோட்டிஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் படிப்படியாக சான் ஃப்ரான்சிஸ்கோ, மான்ட்ரியல், பாஸ்டன் இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் நிறையா விதமான சென்டர்ஸு ஓப்பன் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்கிறார். ஓகே. எல்லா டெம்பிள்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரோக்ராம் நடக்குது. சங்கீதம் நடக்கும், டிடி வர்ஷிப், விக்கிரக வழிபாடு நடக்கும், பிரசாதம் கொடுப்போம் எல்லாருக்கும். இந்த மாதிரி நிறையா நாங்கள் பண்ணுறோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் அமெரிக்கன்ஸு நாங்கள்லாம் வந்து இந்த மாதிரி 4 விதமான ஒழுக்க விதிமுறைகள், மாமிசம் சாப்பிட்றது, ஃபிஷ் மீன் சாப்பிட்றது, எக்கு, இதெல்லாம் கூட நாங்கள் விட்டுட்டோம். எல்லாத்தையும் விட்டுட்டோம். நாங்கள் எல்லாம் சேன் பண்ணோம் ஹரே கிருஷ்ணாவை. அதனால் நாங்கள்லாம் வந்து பிரபுபாதர் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம்னு சொல்லி அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்றார். ஓகே. ஏன்னா பிரபுபாதர் வந்து இந்த கட்டுண்ட ஆத்மாக்களை விடுவிக்க வந்திருக்கிறாரு. ஸோ பிரபுபாதர் என்ன பண்ணுறாரு, அவர் பேச ஆரம்பிக்கிறார். பேசுறதுனால பிரம்மசாமி தான் ஒரு ஸ்லோகத்தை சொல்கிறார். கோவிந்த மாதி புருஷம் தமகம் பஜாமி. அதை சொல்லிவிட்டு அதை படிக்க ஆரம்பிக்கிறார். 1/2 மணி நேரம் பேசினார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, பிரசாதம் சாப்பிட்றாங்க. சுமதி மொரார்ஜி பிரபுபாதெல்லாம் ஒரு பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றாங்க. ஓகே. பிரசாதம் ஆர்டர் பண்ணுறான். பெரிய பெரிய ஆளுங்களாம் வந்திருக்காங்க. ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர் சி பலி அண்ட் ஒய்ஃப், இவங்க வந்து அவங்க ஒய்ஃப் வந்து பெரிய டான்ஸர். ஓகே. மூவி ஆக்ட்ரஸ். அவங்க யாருன்னா வைஜெயந்தி மாலா. டாக்டர் பலியோடைய ஒய்ஃப் பேர் என்ன, வைஜெயந்தி மாலா. பயங்கர ஃபேமஸ் ஆக்ட்ரஸ். ஓகே. தெரியும், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வைஜெயந்தி மாலா வந்து லைஃப் நம்பர் எழுதுவாங்க உடனே. தமிழ்நாட்டுக்காரங்க தான். ஸ்ரீதேவி மாதிரி அவங்களும் ஹிந்தியில் நடிக்க போயிட்டாங்க. ஓகே.
ஸோ உடனே லைஃப் மெம்பர் ஆகிக்கிறாங்க. ஸோ அப்புறம் வைஜெயந்தி மாலா சொல்கிறாங்க பாருங்கள், பிரபுபாதர் வந்து ரொம்ப சிம்பிளாக ப்ரீச் பண்ணுறாரு, யாருக்குனாலும் புரிகிற மாதிரி ப்ரீச் பண்ணுறாரு. ஆனால் பிரபுபாதர் பார்த்தீங்கன்னா தெரியாத ஸ்லோகமே கிடையாது, எல்லாம் தெரியும். நிறையா விதமான புராணங்கள் எல்லாத்தையும் கோட் பண்ணுவாங்க. இருந்தாலும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த ஷோகேஸ் பண்ணுறதுக்காக ப்ரீச் பண்ண மாட்டாங்க. அவங்க அடித்தளத்தில் இருக்க மக்களுக்கு புரிகிற மாதிரி ப்ரீச் பண்ணுவார். ஓகே, அவருக்கு இன்னும் சொன்னால் புரியும் அப்படின்னா அதை மாத்திரம் சொல்லி அப்படி அதுக்கு என்ன ரெஃபரன்ஸோ அதை மட்டும் கொடுப்பார். இருக்கிற எல்லாத்தையும் சொல்லி இதெல்லாம் அவனுக்கு தெரியாதுன்ற மாதிரி ஒரு மாதிரி காட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார். அதனால் அவருக்கு எல்லாமே தெரியும், எனக்கு புரிகிற மாதிரி சொன்னாங்க, எல்லாம் லேமனுக்கு புரிகிற மாதிரி சொன்னாங்க. இந்த மாதிரி கிருஷ்ணாவுடைய இதை வந்து உலகம் ஃபுல்லாக பரப்பியிருக்கிறாங்க. அவங்க ரொம்ப சிம்பிளானவங்க, நிறையா கிருஷ்ணனை பற்றி தெரிஞ்சிருக்காங்க அவங்க. ஸோ இதனால் இந்த உலகத்து மூலமாக இவங்களால் பரப்ப முடிஞ்சிருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த மாதிரி பண்ணது, பிரபுபாதர் பண்ணது. இந்த மாதிரி யாரும் பண்ணல, இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, சாதனை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவங்க குறிப்பிட்றாங்க. ஓகே, ஸோ இது முடிஞ்சு இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு, சக்ஸஸ் ஆகிடுச்சு இந்த ப்ரோக்ராம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, பாம்பேயில் வந்து இந்த ஸ்ட்ரீட்ஸில் இந்த ஃபாரின் டிவோட்டிஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, போய் சேன் பண்ணுறாங்க, கீர்த்தன் பண்ணி சேன் பண்ணுறாங்க. அங்கே உள்ள நிறைய கூட்டம் வந்துடும். உடனே இது யார், அம்மாவோட சட்டையெல்லாம் போட்டிருக்காங்க, வேஷ்டியெல்லாம் கட்டியிருக்காங்க, குர்தா இதெல்லாம் போட்டிருக்காங்க, ஆனால் கலர்லாம் வேறு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி எல்லாம் கூட்டமாக சேர ஆரம்பிச்சாங்க. ஏன்னா குழந்தைய கையில் வச்சுருப்பாங்க, மாதாஜிஸ்லாம் சாரி வச்சு குட்டியிருப்பாங்க, பிரபுஜிஸ் குர்தா, அப்புறம் வந்து பஞ்சகச்சு கட்டியிருப்பாங்க. ஸோ இதை பார்க்குறதுக்கே கூட்டம் அப்படியே எல்லா இடத்துலையும் குமிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இப்போ 5 வருடங்கள் உழைப்புக்கு அப்புறம் இந்தியாவுக்கு வந்திருக்கார் பிரபுபாதர். இப்போ நல்ல வரவேற்பு இருக்குது. ஓகே, ஸோ இந்தியன்ஸ் வந்து பிரபுபாதர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ பிரபுபாதருடைய ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப யூனிக்கு, ரொம்ப முக்கியத்துவமானதுன்னு நினைக்கிறாங்க எல்லா இந்தியன்ஸும். ஸோ எல்லா இந்தியன்ஸ் என்ன பண்ணுறாங்க, யார் பெரிய பெரிய ஆளுங்களாம் வராங்களோ அவங்க எங்கள் வீட்டுக்கு வரணும் எல்லாம் கூப்பிட்றாங்க. எங்கள் வீட்டில் வந்து பிரசாதம் ஆர்டர் பண்ணணும்னு சொல்லி எல்லாம் கூப்பிட்றாங்க. எல்லாத்தையுமே பிரபுபாதர் அக்செப்ட் பண்ணிப்பார், எல்லா இன்விடேஷனையும். எல்லாம் நாங்கள் போன இடத்துலாம் கேட்பார், பிரபுபாதர் லைஃப் மெம்பர்ஷிப் ஆரம்பிச்சிருக்கோம், நீங்கள் வரீங்களா, உடனே எல்லாம் லைஃப் இது பண்ணிடுவாங்க. பிரபுபாதர் லைஃப் மெம்பர்ஷிப் ஆரம்பித்தது இந்தியா வச்சு தான் ஆரம்பித்தார். 1111 ரூபா ஃபஸ்ட்டு லைஃப் மெம்பர்ஷிப். ஓகே, ஏன்னா அந்த லைஃப் மெம்பர்ஷிப் மூலமாக நம்ம வந்து இந்தியாவோட டீசென்ட் பீப்புளெலாம் வந்து லைஃப் மெம்பர் ஆவாங்கன்னு சொல்லி பிரபுபாதர் சொன்னார் முதலே. நீங்கள் இந்த மாதிரி வெளிநாட்டில் பண்ணுற மாதிரி ஸ்ட்ரீட் இது பண்ணிங்கன்னா நிறைய பேர் அதை வந்து அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க, நீங்கள் லைஃப் மெம்பர்ஷிப் மாதிரி ஆரம்பிச்சிங்கன்னா நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்னு சொல்லி இந்த கான்செப்ட் வந்து கொண்டு வந்தார். இது அப்புறம் உலகம் ஃபுல்லாக லைஃப் மெம்பர்ஷிப் வந்து ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. ஸோ அதனால் இந்தியாவில் வந்து ப்ரீச் பண்ணும்போது பிரபுபாதர் வந்து நம்ம இந்திய கலாச்சாரத்தை வந்து மெயினாக பேசுவார். நம்ம வந்து நம்ம கலாச்சாரத்தை விட்டுட்டு வந்துட்டோம், இந்த கலாச்சாரம் திருப்பி வரணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசுவாங்க. இந்த லார்ட் ரிஷபதேவா வந்து ஸ்ரீமத் பாகவத்தில் கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ தபஸ்யா தான் மெயின், கிருஷ்ண உணர்வை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி அட்வைஸ் பண்ணாங்க. அதெல்லாம் பிரபுபாதர் அடிக்கடி கோட் பண்ணுவார். ஓகே, ஆனால் அதே மாதிரி பிரபுபாதர் சொல்லுவார், நீங்கள் வந்து இந்த இருக்கிற இடத்த வந்து மாற்ற தேவையில்லை. அர்ஜுனர் வந்து அவருடைய இடத்த மாற்றலை, அவருடைய தொழிலை மாற்றலை. அதே மாதிரி நீங்கள் வந்து இருக்கிறதுல வந்து என்ன பண்ணலாம், கிருஷ்ண உணர்வை ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஐம் பெக்கிங் அப்படின்றார். எனக்கு வந்து 42 கோயில் இருக்குது அப்படின்றார் பிரபுபாதர். இந்தியாவில் ஒன்று கூட கிடையாது, 42 கோயில் வந்து அயல்நாட்டில் இருக்குது. ஒரு கோயில்லையும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 50 to 100 பேர் இருக்காங்க. ஆயிரக்கணக்கில் புக்கு வந்து அச்சிடுறோம், தயவுசெய்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு பிரபுபாதர் கேட்குறாங்க. ஓகே, ஒரே மனிதர் அமெரிக்காவோட போய் 42 கோயில் ஓப்பன் பண்ணி ஒரு கோயிலையும் 50-100 டிசேபிள்ஸை மெயின்டைன் பண்ணுறாரு. எல்லா 3 வேளை சாப்பாடு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ட்ரெஸ் இதெல்லாம் இருக்குது இல்லையா, குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் எவ்வளோ இருக்குது, கிரகஸ்தானம். ஸோ இதை எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவுக்கு வந்து நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், இந்த மூமெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்கிறார். ஓகே, ஸோ இந்த அகர்வால், இந்த ஹவுஸ் ஓனர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுவார், அடிக்கடி பிரபுபாதர் வந்து நிறையா ஆன்மீக வாழ்க்கையை பற்றி கேட்பார். எப்படி நீங்கள் நிறையா கிறிஸ்டியன்ஸை வந்து ராம பக்தனாக மாற்றுறீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு இது பண்ணுவார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு, கேட்டுகிட்டே இருப்பார். உங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணாங்களா இந்த மாதிரி அவங்கள மாற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்பார். எப்படிலாம் அமெரிக்காவில் ட்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்பார். ஸோ அதனால் பிரபுபாதர் வந்து அவருடைய ஏர்லி டேஸ்லாம் சொல்லுவார், இந்த மாதிரி எவ்வளோ இருந்ததுன்னு சொல்லிட்டு. எவ்வளோ கஷ்டப்பட்டார் ஏர்லி டேஸில். அந்த மாதிரி பனியெல்லாம் பெய்யும் பயங்கரமாக. ஒரு வட்டம் பிரபுபாதர் டோரை திறக்கும் போது ஏதோ ஒயிட் பெயிண்ட் அடிச்சிருக்காங்கன்னு நினச்சார். அங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பனி, அந்த டோர்லாம் அப்படியே பனி வந்து எல்லாமே ஒயிட்டாக தான் இருக்கும். எல்லாம் டோருக்கு நடக்கவே முடியாது. ஆனால் அவர் வந்து வேறு இடத்துக்கு நடந்து போய் தான் அதுக்கப்புறம் தான் அது பிரசாதம்லாம் இது பண்ண முடியும். அந்த மாதிரி கஷ்டமெல்லாம் பண்ணாங்க. ஓகே,
ஸோ அதனால் அகர்வால் அப்படி எல்லாத்தையும் கேட்டு கடைசியில் சொல்கிறாரு, இருந்தாலும் இந்தியன்ஸ் மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டாங்க அயல்நாட்டுக்காரங்க, கொஞ்ச நாள் விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பிரபாதர் சொல்கிறாரு இல்லை அப்படின்றார் பிரபாதர். எப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்லி அவர் கேட்குறார் அகர்வால். அது பிரபாதர் சொல்கிறார், உங்களுடைய கூற்றுக்கு என்ன அத்தாட்சி, என்ன ஸ்ட்ராங்கான ரெஃபரன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பிரபாதர் கேட்பார். அவர் ஒன்றுமே இருக்காது. ஆனால் பிரபாதருடைய கூற்றுக்கு ஸ்ட்ராங்கான ரெஃபரன்ஸ் ஸ்ரீமத் பாகத்தில் இருக்குது. ஹிராட்டா ஹூனா ஆந்திர புலிந்த புல்கஷா ஆபீர சம்பா எவ்வன கசாதாயா, இவங்கெல்லாம் அந்த ஸ்ரீமத் பாகத்தில் ஸ்லோகம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி உள்ள ஆளுங்கள் எல்லாமே என்ன பண்ணலாமா, இந்த மாதிரி கிருஷ்ண உணர்வு எடுத்தாங்கன்னா தூய வைஷ்ணவர்களாக மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. அதான் அதை பேஸ் பண்ணி தான் பிரபாதர் என்ன பண்ணுறாரு, இந்த ஆர்குமெண்ட்லாம் வைக்கிறான். ஸோ பிரபாதர் சொல்ல என்னுடைய டிசபிள்ஸும் இனிஷியேட் வாங்கிட்டாங்க. அவங்க வந்து சேன் பண்ணுறாங்க, ஹரே கிருஷ்ணா சேன் பண்ணாங்க, வேதமுறை படி பண்ணுறாங்க, அவங்களுக்கு டேஸ்ட் வந்துருச்சு. அதனால் அதெல்லாம் இந்த வந்து ஏக்கம் ஒன்றுமே ஆகாது, நான் இந்த உலகத்தை விட்டு போனாலுமே இந்த ஏக்கம் சக்ஸஸாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறார். எங்களுடைய டிசபிள்ஸ் வந்து மாயாவுக்கு வந்து பலியாக மாட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறார். ஓகே. ஸோ ஒரு நாள் அகர்வால் வந்து கேட்குறாரு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஒரு நாள் கேட்குறாரு, இன்னும் நீங்கள் எவ்வளோ நாள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எவ்வளோ நாள் நீங்கள் ஸ்டே பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கேட்பார். ஏதாவது ஒரு விருந்தாள் வீட்டுக்கு போயிருக்கான், ஒரு வீட்டுக்கு போயிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து கெஸ்ட்டை வந்து நீங்கள் எவ்வளோ நாள் இருப்பீங்கன்னு கேட்கலாமா? சின்ன பசங்க நாங்களாம் கேட்போம். யாராவது வந்துட்டாங்கன்னா ஒரு 4 நாள் ஆனால் நீங்கள் எவ்வளோ நாள் இருப்பீங்க அப்படின்னு கேட்டாலே எங்கள் அம்மா திட்டுவாங்க, எப்படியா கேட்குறது அப்படிம்பாங்க, கேட்கக்கூடாது அப்படிம்பாங்க. அது என்ன இண்டிகேஷனாக போர் அடிச்சிச்சு நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற இண்டிகேஷன். ஓகே, அப்படி மீன் பண்ணல இவர். என்ன கேட்குறாரு, நீங்கள் எவ்வளோ நாள் நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க ஸ்டே பண்ணுறதுன்னு சொல்லி கேட்குறாரு. பிறப்ப சொல்கிறார், நான் வந்து நியூ பிளேஸ் உடனே கிடச்சா கூட நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பிரபாதர். ஓகே, உடனே அந்த அகர்வால் நினச்சார், ஐயோ பிரபாத் தப்பாக நினச்சிட்டாரான்னு சொல்லிட்டு, இல்லை இது உங்கள் கோவில், இந்த உங்கள் வீடு தான், இது தயவுசெய்து நீங்கள் கன்டினியூஸாக ஸ்டே பண்ணுங்கள், எனக்கு எந்த விதமான கஷ்டம் இல்லைன்னு சொல்லி அவர் கெஞ்சினார் பிரபாதர்கிட்ட. அப்போ பிரபாதர் வந்து ஒரு சைத்தன்ய சரதாமத்தில் ஒரு இன்சிடென்ட்ஸ் வந்து நினைவு கூடுறார். ஓகே, இந்த ஹரிதாஸ் தாக்கூர் வந்து மிகப்பெரிய பக்தர், தெரியும் இல்லையா, பிரம்மாதாவுடைய ப்ரீவியஸ் பர்த். அவர் வந்து ஒரு அஃபென்ஸ் பண்ணதுனால திருப்பி என்ன பண்ணுறாரு, ஹரிதாஸ் தாக்கூராக வரணும்னு சொல்லி ப்ரே பண்ணி இங்கே வர்றார். ஸோ இந்த ஹரிதாஸ் தாக்கூர் வந்து என்ன பண்ணுறார், ஒரு பெரிய குகை, அது கூட நம்ம விசிட் பண்ணுவோம் அவருக்கா புள்ளியால். அந்த குகை பக்கத்தில் என்ன இருக்குது, ஒரு பெரிய இது இருக்குது தெரியுமா, அந்த ஓட்டை. ஓகே, இந்த குகை மாதிரி இல்லை இப்போ, அதாவது ஒரு வீடு மாதிரி ஒரு இது மாதிரி பண்ணிட்டாங்க, சமாதி மாதிரி இந்த மாதிரி கோயில் மாதிரி பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ சுற்றி நல்லா ட்ரீஸ்லாம் வச்சுருக்கு. அந்த காலத்தில் இந்த குகை கேவ். ஸோ அந்த கேவில் என்ன ஆச்சுன்னா ஒரு பெரிய பைத்தான் இருக்குது. ஓகே, பைத்தான்னா மலைப்பாம்பு. ஓகே, ஹரிதாஸ் தாக்கூர் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட், அவர் வந்து எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. ஆனால் அங்கே வந்து அவரை பார்க்க வருவாங்க நிறைய பக்தர்கள்லாம், அவங்களுக்குலாம் ரொம்ப பயமாக இருக்குது. ஐயோ இது என்ன இப்படி அநியாயமாக இருக்கே, இதெல்லாம் அந்த நீங்கள் வேறு இடத்துக்கா வந்து தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லோரும். உடனே அவர் என்ன பண்ணுறாரா, சரி அவர் யோசிக்கிறான், நம்ம வேணால் போயிடலாமான்னு யோசிக்கிறான். அப்படி பேசிகிட்டே இருக்கையிலேயே அந்த மலைப்பாம்பு இருக்குல்ல, அது வெளியே வந்து அவர் முன்னாலேயே அப்படி என்ன ஆகிடுமா, அது கே விட்டு போயிடும், அவ்வளோதான், திருப்பி வரவே வராது. ஓகே, அப்புறம் போகும்னால அப்புறம் அந்த ஹரிதாஸ் தாக்கூரை பார்த்து அப்படி வணங்கிட்டு போகுமா, பவுடவுன் பண்ணிட்டு போகுமா. ஓகே, ஏன்னா இது வந்து ஆன்மா சூப்பர் சொல்கிறாங்க, பரமாத்மா இருக்காங்களா, அவங்க வந்து இண்டிகேட் பண்ணி நீ கிளம்பு அப்படின்னு சொன்னோடனே, ஏன்னா ஹரிதாஸ் தாக்கூர் இருக்கட்டும்னு சொன்னாங்க. ஓகே, ஸோ இதை சொல்லிவிட்டு பிரபா சீக்கிரம். ஓகே, அகர்வால்ஜி நீங்களும் அதை தான் சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னார். நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க, நீங்கள் வீட்டு விட்டு வெளியே போயிடுறீன்னு சொல்கிறீங்க, நாங்கள் இருக்கிறோன்னு சொல்கிறீங்க, இல்லை நாங்கள் போயிடுவோம் வெளியில் அப்படின்னு சொல்லி பிரபா சொல்கிறார். ஓகே, ஸோ அதனால் ஒரு பாம்பேயில் ஒரு இடம் பார்த்துட்டு இருக்காங்க இப்போதைக்கு. ஓகே, ஏதாவது ஒரு இடம் டெம்பரரியாக கிடைச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா இந்தியாவில் ஒரு சென்டர் கூட இல்லை இப்போதைக்கு. இந்தியாவில் வந்து ஒன்றுமே கிடையாது. ஃபாரினில் தான் 42 இது இருக்குது, டெம்பிள்ஸ். ஆமாம், சென்டர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இப்போ பிரபாதர் வந்து அப்படியே என்ன பண்ணுறாரு, அடுத்து ட்ராவல் பண்ணுற இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரூரல் சைட்லாம் போகுங்க ட்ராவல் பண்ணும்போது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரபாதருடைய டிசேபிள்ஸ்க்கு ரொம்ப ஆச்சரியமாக என்ஜாய்மெண்ட்டாகவும் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ரூரல்னால் அது கிராம சைடு போகும்ல, அர்பன்னா நகரம். ஓகே, ஸோ அந்த சைடு போகும்போதெல்லாம் அங்கே பார்த்தீங்கன்னா வீடெலாம் குட்டி குட்டியாக வரும். அப்புறம் நிறையா வயல்வெளியாக இருக்கும், ஆடு மேய்க்கிற செல்வர்கள், மாடு மேய்க்கிற செல்வர்கள்லாம் இருப்பாங்க.
இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, நல்லாவும் இருக்குது, அவங்களுக்கு பசுமையாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி சிம்பிள் லீவ் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு எங்கே போகிறாங்கன்னா இண்டோர் அப்படின்ற ஒரு சிட்டிக்கு போகிறாங்க. இண்டோர் வந்து மத்திய பிரதேசில் இருக்கக்கூடிய சிட்டி. இங்கே ஏன்னா கீதா ஜெயந்தி மகோத்சவம் நடக்குது. ஓகே, பகவத்கீதை டீச்சிங்ஸை வந்து கீதா ஜெயந்தியை கொண்டாடுறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா பிரபுபாதரையும் அவங்களுடைய சிஷ்யர்களையும் கூப்பிட்ருக்காங்க இந்த இண்டோரில் உள்ள கீதா ஜெயந்தி மேளம். ஸோ அங்கே ஒரு குவார்டர்ஸ்லாம் கொடுத்துட்றாங்க கீதா பவன் பக்கத்தில். கீதா ஜெயந்தி மகோத்சவம் நடக்க போது அவங்களோட டைரக்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து பிரபுபாதருக்கு ஒரு பெரிய பங்களாலாம் கொடுத்துட்றாங்க. ஓகே, நிறையா புல்வெளிலாம் இருக்குது, நல்லா சூப்பர் ஃபெசிலிட்டி கொடுத்துட்றாங்க. இப்போ டிசபிள்ஸ் பக்கத்துலேயே ஒரு ஃபெசிலிட்டிலாம் கொடுத்துருவாங்க, இருக்கிற இடம்லாம் கொடுத்துட்றாங்க. நான் பார்த்தா நிறைய சுவாமிஸ், நிறைய பேர் மாயாவதி சுவாமிஸாக எல்லாம் 99% அவங்க தான் வந்திருக்காங்க. ஓகே, அவங்க பார்த்தீங்கன்னா பெரிய ஹை ஹாஸ்பிட்டலும் நடக்குது பக்கத்தில். பெரிய பட்டால் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி ஹை ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க, ஃப்ரீயாக ஹை ஹாஸ்பிட்டல் செக் பண்ணுறாங்க. இது மாதிரி ஒரு விதமாக அது ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்லையும் இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவலையும் மிக்ஸ் பண்ணுறது வந்து பிரபுபாதர் என்ன சொல்லுவாங்க, ஹாச் பாச் அப்படின்றார். இந்த மாதிரி பண்ணுறது அவர் மிக்சிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவார். ஓகே, சாரி ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி இந்த எல்லா மாயாவதி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியிருக்காங்கல்ல, இது வந்து பிரபுபாதருக்கு பிடிக்காது. ஏன்னா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிலாம் கொடுத்துருக்காங்க. முதல்ல ஒரு கன்க்ளூஷன் வரணும். என்ன கன்க்ளூஷன் வரணும், ஹூ இஸ் காட் அப்படிங்கிற கன்க்ளூஷன் வந்த பிறகு தான் நீங்கள் இந்த மாதிரி மேலெல்லாம் பண்ணணும். இருந்தாலும் ஒரு எக்ஸ்போஸ்டருக்காக என்ன பண்ணுறாரு, அவர் வந்து இதை அக்செப்ட் பண்ணி வந்திருக்கிறாங்க. ஸோ முதல் நாள் நைட்டு என்ன ஆயிடுச்சுன்னா பிரபுபாதர் தான் கடைசியாக ஸ்பீக் பண்ண பேசுறதுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. எல்லா பேரும் என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு பேசிடுறாங்க. எல்லா மாயாவதி சன்னியாசிஸும் பிரபுபாதருடைய டர்ன் வந்து கடைசியில் வருது. ஓகே, ஸோ பிரபுபாதர் என்ன பண்ணுறாரு, அவருடைய டர்ன் வரை வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாம் ஹிந்தியில் பேசுகிறாங்க, அவங்களுக்கு ஒன்றும் புரியாது, டிசேபிள்ஸ்லாம் ஒன்றும் தெரியாது இல்லையா, அவங்களாம் அப்படியே பொறுமையாக உட்காந்துருக்குறாங்க. பிரபுபாதருக்கு உட்கார முடியல, ஏன்னா அது எல்லாம் மாயாவதி பேசுகிறாங்க, ஹிந்தியில் மாயாவதி பேசிகிட்டு இருக்காங்க. பிரபுபாதருக்கு எரிச்சலாக வந்துருச்சு. நம்ம கொஞ்சம் நேரம் டிவியில் பார்த்தாலே எவ்வளோ எரிச்சலாக வருது நமக்கு மாயாவதி பேசுகிறோம். இந்த சீத்தை ராமன் சரி அதில் கொஞ்சம் மாயாவதி பேசி இவ்வளோ எரிச்சல் வருது. இப்போ ஃபுல்லாக மாயாவதி தான் லெக்சர் கொடுத்துட்ருக்காங்க அங்கே மைக்கில். ஓகே, ஸோ பிரபுபாதரை கூப்பிட்றாங்க. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் ஃபுல்லாக சாண்ட் பண்ணிட்டே இருக்கார் பிரபுபாதர். அவர் சொல்கிறார் எப்படி வந்து வெஸ்ட்டில் வந்து பகவத்கீதை கீதா டீச்சிங்லாம் பரவி இருக்குன்னு சொல்கிறார். அர்ஜுனர் தான் ஒரிஜினல் ஸ்டூடெண்ட் ஆஃப் பகவத்கீதை. அர்ஜுன் என்ன பண்ணுறாரு, எப்படி பகவத்கீதை புரிஞ்சுக்கிட்டாரோ அதே மாதிரி நம்மளும் புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறார். இது வந்து அபக்தர்களுக்கு வந்து இந்த கீதையை வந்து மிஸ்இன்டர்ப்ரெட் பண்ணுறதுக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது. யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி கீதையை வந்து மிஸ்இன்டர்ப்ரெட் பண்ணுறாங்களோ அவங்க வந்து மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி மைக்கில் சொல்கிறார். ஓகே, ஸோ பிரபுபாதர் முடிக்கிறாரு. முடிச்சுட்டு உடனே எல்லாம் கீர்த்தனை பண்ணுங்கன்னு சொல்லி பிரபுபாதர் வந்து அவங்களுடைய சிஷ்யர்கிட்ட சொல்கிறாங்க. உடனே என்ன ஆச்சு, பிரபுபாதர் எல்லாம் அவரை நல்லா கீர்த்தனை நடக்குது, பிரபுபாதர் டான்ஸ் பண்ணுறாங்க, டிசேபிள்ஸாக என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் டான்ஸ் பண்ணுறாங்க ஸ்டேஜில். உடனே எல்லா க்ரௌடும் அவங்க உள்ளலாம் அப்படி ஒரு மாற்றி நேரம் இருந்தாங்க. இப்போ மாற்றி பேசிக்கிட்டே இருந்தேன்னா இப்போ கடைசியில் பிரபுபாதர் பேச்சு கொஞ்சம் லைவ்லியாக இருந்தது. இப்போ கீர்த்தன் போட்டால் ரொம்ப லைவ்லியாகிடுச்சு, எல்லாம் குதிக்க ஆரம்பிச்சாங்க, எந்திரிச்சு எல்லாம் கிளாப் பண்ணுறாங்க, குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அம்சதுதா என்ன பண்ணுறாரு, அந்த ஸ்டேஜ்லேருந்து அப்படி ஜம்ப் பண்ணி மிருதங்கத்தோடு அப்படி குதிக்கிறார், ஸ்டேஜ்லேருந்து கீழே ஜம்ப் பண்ணிவிட்டு அப்படி அடிச்சுக்கிட்டே குதிக்கிறார். எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்களே எல்லாம் எந்திரிச்சு நம்ம எல்லாம் ஹரிகேஷன் சொல்கிறாங்க. என்ன நடக்கிறதே தெரியல, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, கண்ணீர்லாம் விடுறாங்க, ரொம்ப ஹாப்பியாக எல்லாம் கீர்த்தனை பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து நோட் பண்ணுறாங்க பண்டல் டைரக்டர்ஸ். ஓஹோ, ஓகே இவங்களை வச்சா தான் நமக்கு நிறைய கூட்டம் வருது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து கீதா மேலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஒன்லி மணி ஆர் சம்திங் எல்ஸ், வி டோன்ட் நோ வாட் தே எக்ஸ்பெக்ட். ஓகே, அவங்க என்ன பண்ணுறாங்க, நோட் பண்ணி நினைச்சு அடுத்த நாள் போகிறாங்க. அப்போ பிரபுபாதர் சொல்கிறார், என்னை என்ன மாதிரி வெயிட் பண்ண வைக்கிறீங்க, என்னுடைய சிஷ்யர்கள்லாம் உட்காரணும் அவசியம் கிடையாது, அவங்களுக்கு இந்த லாங்குவேஜ்லாம் புரியாது. எனக்கு வந்து அவங்க சொல்கிற இந்த மாதிரி அவங்கெல்லாம் சொல்கிறாங்களா அந்த பேச்சுக்கள்லாம் இது கீதாவோட டீச்சிங்கே கிடையாதுங்க, ஃபுல்லாக டீவியேஷன் அப்படின்னு பிரபுபாதர் சொல்கிறார். டைரக்டர் ஆஃப் கீதா பவனில் பேசுகிறார், இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுலாம் தப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறார் பிரபுபாதர் சொல்கிறார். ஓகே, அப்போ அவர் ஜென்ரலாக ஆன்சர் சொல்கிறார், நாங்கள் வந்து எந்த சைடும் நாங்கள் பேச மாட்டோம். சங்கரா ஸ்கூலில் உள்ளவங்க அவங்களுடைய இதை சொல்லிக்கலாம், நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, நாங்கள் வந்து கிருஷ்ணா தான் கடவுள்னு சொல்ல மாட்டோம். நாங்கள் ஏதோ ஒரு சக்தி இருக்குது கிருஷ்ணா பின்னால், அதை தான் நாங்கள் ஒத்துப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருமா.
அப்போ அது அவரே இப்படி சொல்கிறார். இது வந்து பிரபுபாதர் இருந்த வயத்தை என்ன பண்ணுவார், தாளிச்சிடுவார். பிரபுபாதர் மேலே கோவம் வந்து பயங்கர தீ மாதிரி கோவம் வருது பிரபுபாதருக்கு. ஓகே, என்ன இது நீங்கள் கீதா பண்ணுறீங்க, க்ளோரிஃபை பண்ணுறீங்க, கிருஷ்ணரை நீங்கள் கடவுள்னு அக்செப்ட் பண்ணலாம், நீங்கள் என்னங்க கீதா பேசுகிறீங்க அப்படின்னு பிரபுபாதர் கேட்பார். மத்த பரதரம் நான்யத் அப்படின்னு கிருஷ்ணா சொல்லியிருக்கிறார். என்னை வேற உயர்ந்த இதே கிடையாது, உண்மையே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறார் கிருஷ்ணர். சரியா? அதில் பிரபுபாதர் வந்து அட்வைஸ் பண்ணுறார், இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பகவத்கீதை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, இவர்கிட்ட நம்ம பேச முடியாத புரிஞ்சிருச்சு. ஆனால் அவன் என்ன பண்ணுறான், இன்டெலிஜென்ட் என்ன பண்ணுறாங்களாம், ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ஒன்றெலாம் கவனிச்சுட்டு ஒன்றுமே சொல்லலை அவங்க. ஆனால் இன்டர்னலாக அக்செப்ட் பண்ணலாம் அவங்க. அப்படியா, சரிங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டான். ஃபாரினர்ஸ் வந்து அப்படி பண்ண மாட்டான். இவன் அப்படி இது கன்னிங் ஃபெல்லோஸ், ரைட்? அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சரிங்க சரிங்க, அவங்களுடைய பெர்செப்ஷனை மாற்றவே இல்லை. அவங்களாம் போன பிறகு சொல்கிறாங்க, அவங்களாம் நினச்சிக்கிறாங்க, பிரபுபாதர் சொல்கிறார், அவங்களாம் நினச்சிக்கிறாங்க கிருஷ்ணாவுக்கு பின்னால் ஏதோ சக்தி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ கிருஷ்ணருக்கும் அந்த சக்திக்கு வித்தியாசம் கிடையாது, கிருஷ்ணர்கிட்ட தான் நம்ம சரண்டர் ஆகணும். ஸோ எல்லாமே கிருஷ்ணர் தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியல. எல்லாமே கிருஷ்ணர் தான், கிருஷ்ணா இஸ் அ பர்சன் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியலன்னு சொல்லி பிரபுபாதர் சொல்கிறார். ஸோ பிரபுபாதருக்கு புரிஞ்சிருச்சு, நம்மளை எதுக்காக கூப்பிட்ருக்காங்கன்னா நிறையா கூட்டம் வரணுங்கிறதுக்காக கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு பிரபுபாதருக்கு புரிஞ்சிச்சு. ஏன்னா நம்ம வரோம், கீர்த்தன் நடக்குது, ஃபாரின் டிசபிள்ஸ் இருக்காங்க, இதை பார்க்கறதுக்கே என்ன பண்ணோம், நிறையா கூட்டம் வரும், அதுக்கு தான் நம்மளை கூப்பிட்ருக்காங்க. இந்த மாயாவதி நான்சென்ஸ் பக்கத்தில் நம்ம உட்காந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் போய் உட்காடுறான். அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, சீக்கிரம் கூப்பிட சொல்லியிருக்காரு இல்லையா, பண்டல் டாக்ஸ் ஓகேன்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஆனால் அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்க, கடைசி நேரம் வெயிட் பண்ணுறான், கடைசியில் தான் சான்ஸ் கொடுக்குறான். இந்த முதல் நாள் நடந்த ப்ரோக்ராம் கேட்டுட்டு இப்போ கூட்டம் ரொம்ப வந்துடுச்சு, இந்த கடைசியாக கீர்த்தன் நடக்கும்னு சொல்லி இந்த பிரபுபாதர் பேசுவாங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்திருக்காங்க இன்றைக்கி. ஓகே, எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க, இந்த பிரபுபாதருக்காக ஃபாரின் டிவோட்டிஸ் டான்ஸ் பண்ணுறதுக்காக வெயிட், அது வந்தாலும் முடிஞ்சாலும் போயிடுவாங்க எல்லோரும். இவங்க போயிடுவாங்கிறதுக்காக பிரபுபாதர் கடைசியாக சான்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, கொஞ்ச நேரம் பேசிட்டு பிரபுபாதர் என்ன பண்ணுறாரு, கீர்த்தன் நடக்க சொல்கிறார், கீர்த்தன் பண்ணுறாங்க. ஓகே, கீர்த்தன் நடக்கும்போது இந்த கீதா பவனில் இருப்பார்ல ஒருத்தர் மீன்ஸ் நிறைய பேர் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அதில் ஒரு ஆள் டிவோட்டிஸ் ஜம்ப் பண்ணுங்க, அன்றைக்கி ஜம்ப் பண்ணிங்களா அதே மாதிரி மேடையிலேருந்து ஜம்ப் பண்ணுங்க, அங்கே அப்படி குதிங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி மோஷன் பண்ணுறேன். மோஷனாக அது மாதிரி சீக்கிரம் குதிங்க, அங்கேருந்து அப்படி குதிங்க, டைவ் அடிங்க, பெருந்துக்கு வச்சுட்டு நீங்களாம் நல்லா குதிங்க அப்படின்னு சொல்லி. எவ்வளோ ஒரு அபத்தமான திங்கிங் பாருங்கள். அவன் வந்து என்ன நினைக்கிறான்னா, இது ஒரு கமர்ஷியலாக கொண்டு வந்து இவங்கெல்லாம் ரிசோர்ஸு இந்த கம்பெனியில் நடக்கிற மாதிரி ஈஸ் அ டிமாண்ட். ஆக்சுவலி ஈஸாட கீதா ஜெயந்தி மேலே பண்ண வரல அவன். ஆக்சுவலாக இந்த மாதிரி அவனை பண்ண ஜம்ப் பண்ண சொல்லி எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்கான் அங்கே இருந்துட்டு. எப்படி நீங்கள் முதல் நாளில் குறிச்சிங்களோ அதே மாதிரி கொடுங்க குதிங்க அப்படின்னா அது ஸ்பான்டேனியஸாக வந்தது முதல் நாள். இப்போ அது வரும்போது தான் பண்ண முடியும், இல்லை நீங்கள் குறிச்சி ஆகணும்னு சொல்லி சொல்கிறான். ஸ்டேஜ் சுற்றி வரான், சுற்றி தான் பண்ணுறான். ஒரு டிவோட்டிஸ் இருப்பாங்களா, அவங்களுடைய கை காலெலாம் பிடிச்சி இழுக்கிறான். ஆடியன்ஸ் கிட்ட போங்க, நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு டிவோட்டிஸ்லாம் ரொம்ப வருத்தமாயிடுச்சு. அப்போ அப்படி இழுக்கும்போது ஒரு உமனுடைய ஒரு மாதாஜியுடைய சாரியை பிடிச்சி இழுத்துறான். பிரபுபாதர் பார்த்து கோபம் பயங்கரமாக வந்துச்சு. கிட்ட வந்துட்டார், வந்துட்டு கர்த்தால சுற்றிட்டு ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ் சொல்லி கத்துறார். அவன் பயந்துட்டு விடாமல் போயிட்டான். ஆனால் இந்த இன்சிடென்ட் வந்து டிஸ்டர்ப் பண்ணல, இதெல்லாம் யாரும் கவனிக்கலை, ரொம்ப கவனிக்கலை. ஆனால் இது நடந்தது, இந்த ஸ்டேஜ் நடந்தது. ஸோ உடனே இந்த கீர்த்தனை நடந்தோடனே உடனே அந்த டேரக்டர்லாம் ரொம்ப ஹாப்பி. இன்றைக்கி சூப்பராக நடந்துச்சு கீர்த்தனலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஹாப்பி. அடுத்த நாள் சொல்லிட்டு பிரபுபாதர், நான் வந்து இதெல்லாம் உட்காந்துருக்க முடியாதனால என் டர்ன் எப்போ சொல்லுங்க அப்பா நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுவார். ஏன்னா இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, கன்க்ளூஷனாக பகவத்கீதை பேசவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி பிரபுபாதர் சொல்கிறார். சில பேர் என்ன பண்ணுறாங்க, கீதைனா ஒரு அழகிரி, கிருஷ்ணான்னு ஒருத்தர் கிடையவே கிடையாது, அவர் வந்து ஹிஸ்டோரியன் தான். அது வந்து இந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க, அவருடைய கருத்துக்களை சொல்கிறான், உண்மையான கீதாவோட மெசேஜ் ஸ்பெசிஃபிக் சொல்லலை. ஆனால் பிரபுபாதர் கோவம் வருது, ஏன் இந்த மாதிரி கீதா ஜெயந்தின்னு சொல்லி இந்த பகவத்கீதையை வச்சுட்டு எதே பேசுகிறாங்களே, இது வந்து உண்மையான பெனிஃபிட் வந்து உலக மக்களை சென்றடையணும், இந்த மாதிரி தவறுதலாக பகவத்கீதையை சொல்கிறாங்கன்னு சொல்லி பிரபுபாதர் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி வந்ததே வேஸ்ட்டுன்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி பிளாஸ்மன் ஸ்பீச் கேட்குறது
3ஆவது நைட்டு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, 3ஆவது நாள் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே. ஸோ ஆனால் வேறு ஸ்பீக்கர் கூப்பிட்டான். பிரபுபாத் என்ன பண்ணுறாரு, வேறு ஸ்பீக்கரை கூப்பிட்ட உடனே பிரபுபாத் அவங்க டிசைபிள்லாம் எந்திரிச்சு ஸ்டேஜ் வெளியே போகிறாங்க. ஓகே. அப்போ வந்து அவருக்கு டைரக்டர் இருப்பால், அவருக்கு வந்து பிடிக்கல. எல்லாருமே இந்த மாதிரி கீர்த்தனுக்கு தான் வந்திருக்காங்க. உடனே பிரபுபாத் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாரு. பிரபுபாத் அக்செப்ட் பண்ணவே இல்லை. சரி நைட்டு வேணால் என் டிசேபிள்ஸ் அனுப்புகிறேன், நாளாக இதுக்கு வர முடியாதுன்ட்டார் பிரபுபாத். ஓகே. ஏன்னா அவங்க பேசுறது என்னது, நான்சென்ஸ். ஸோ இங்கே என்ன ஒரு இது பாயிண்ட்டுன்னா, இந்த மார்னிங் வந்து டெய்லி பாகவதம் கிளாஸ் கொடுப்பாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இது அஜாமிலாவை பற்றி பிரபுபாத் கொடுத்துருப்பாரு. இப்போ கூட அந்த வாணி மீடியா போனீங்கன்னா அஜாமிலாவை பற்றி இந்த கொடுத்த அந்த லெக்சர்லாம் இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். ஓகே. ஸோ பிரபுபாத் வந்து அஜாமிலுடைய வாழ்க்கையை வந்து சித்தரிக்கிறார். சான்ஸ்கிரிட் டெக்ஸ்ட் சொல்லிட்டு, இந்த அஜாமிலின்ற ஒரு யங் பிராமணன் என்ன பண்ணிடுறான், 4 ஒழுக்கத்துறையும் நல்லா ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தான். ஆனால் தன்னுடைய இளமையான வயதில் வந்து ஒரு விபச்சாரியோடைய என்ன ஆயிடுச்சு, சவகாசனால் கெட்டு போயிட்டான் அப்படிங்கிறது தான் இந்த இதை சொல்லுவார். ஓகே. அப்படி சொல்லும் போதே அவர் சொல்வார், இந்த மாதிரி முட்டாள்தனமான ஸ்பீக்கர்ஸ்லாம் இருக்காங்க கீதா ஜெயந்தியில் வந்துட்டு இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்லி அதையும் வந்து என்ன பண்ணுவார், அவர் வந்து ரெஃபர் பண்ணி அங்கே பாவத லெக்சரில் சொல்லுவார். அது டிசேபிள்ஸ் தான் இருப்பாங்க, யார் இருந்தாலும் சொல்லுவார் பிரபுபாத், அவருக்கு பயமே கிடையாது. ஓகே. ஸோ அதனால் நம்ம வந்து யாரையாவது நினச்சிட்டு கீதையை பேச முடியாது, எதையோ மெடிடேட் பண்ணால் நம்ம ஒரு இடத்துக்கு போவோம், அப்படிலாம் கிடையாது. இவங்கெல்லாம் சோ கால்டு யோகிஸ் அப்படின்னு சொல்கிறார். ஸோ பகவத்கீதை வந்து யாரெல்லாம் வந்து இன்டர் பண்ணுறாங்களோ அவங்களாம் தே ஆர் சீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறார். மக்களுக்கு வந்து எதுவும் தெரியாது, அதனால் அவங்க அறியாமையில் என்ன பண்ணுறாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க சொல்கிறத. குருக்ஷேத்திரனா இந்த உடல், பஞ்சபாண்டவானா 5 புலன்கள், இதெல்லாம் வந்து எங்கேயுமே சொல்லலை. இப்படிலாம் குருக்ஷேத்திரன்ற இடம் இருக்குது இன்னும் அப்படின்னு சொல்கிறார் பிரபுபாத். ஓகே. இந்த மாதிரி தவறான கருத்துக்களை அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். ஓகே. இதே மாதிரி டெய்லி பாகவத லெக்சர் இருக்கும்போது இன்னொரு நாள் என்ன சொல்வார்னா, அஜாமலோட லைஃப்பை சொல்வார். அஜாமிலா வந்து அவங்களுடைய பத்தினி பெண், அவங்களுடைய ஒய்ஃப் வந்து பத்தினி பெண், அவங்களே வாழ்ந்துட்டு வந்தார். ஆனால் இந்த மாதிரி வாழும்போது என்ன ஆயிடுச்சு, ஒரு நாள் வந்து ஒரு ப்ராஸ்டியூட்டை பார்த்து என்ன பண்ணிட்டாரு, வாழ்க்கையை வந்து அழிச்சிட்டார். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, பத்தினி பெண்ணை துரத்திட்டு அந்த விபச்சாரியை வச்சுக்கிறார். நிறையா விதமாக தவறான காரியங்கள் பண்ணி அந்த குடும்பத்தை மெயின்டைன் பண்ணுறார். இந்த மாதிரி ஸ்டோரி சொல்கிறார். அட் தட் டைம் தெர் வாஸ் ஒன்லி ஒன் அஜாமிலா. அப்போ வந்து ஒரே ஒரு அஜாமிலா தான் இருந்தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அஜாமிலா இருக்கான்னு சொல்லி பிரபுபாத் சொல்கிறாங்க. ஓகே. ஸோ ஆனால் அந்த அஜாமிலாக்கு ஒரே ஒரு சாஃப்ட் கார்னர் என்னென்னா, அவருடைய இளமையான பையன், ரொம்ப இளைய பையன், அவன் பேர் என்ன, நாராயணான்னு வச்சுருக்கிறார். அவன் மேலே ரொம்ப அட்டாச்மெண்ட், நாராயணா நாராயணா நாராயணன் கூப்பிட்டே இருக்கிறார். ஸோ அதனால் அவன் வந்து இறக்கும்போது நேச்சுரலாக என்ன ஆகிடுச்சு, எப்பவுமே எண்ணெய் வந்து கீழே தானே போகுது, அதே மாதிரி நமக்கு இளமையான மீன்ஸ் ரொம்ப சின்ன பசங்கள் தான் பிடிக்கும். ஓகே. வயசாகனா அப்படி தான் இட் வில் கோ, அஃபெக்ஷன் வில் கோ. அதனால் எனக்கு நாராயணன் ரொம்ப பிடிச்சிருக்கும். நாராயணன் சொல்லிட்டாரு. இறக்கும்போது நாராயண பேர் தான் வருது அவர். நாராயணா ப்ளீஸ் கம், நாராயணா ப்ளீஸ் கம் சொல்வார். பிரபுபாத் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறார். நான் வந்து அப்போ வந்து நான் வீட்டில் இல்லை, நான் ட்ராவல் அலகாபாத்தில் இருந்தோம். அப்போ எங்கள் அப்பா எங்களோட தங்கியிருந்தாங்க. நான் அடிக்கடி ட்ராவல் விஷயமாக வெளியே போயிடுவேன். எங்கள் அப்பா வந்து இறக்கும் தருவாய் வந்துடுச்சு. நான் வர்றதுக்காக ஒரு நாள் உயிரை கைப்பிடிச்சிருந்தார். ஆமாம், நான் வந்துட்டாலும் பார்க்க சொல்லு அப்படின்னாரு. முதல் நாள் வரல, அடுத்த நாள் நான் கதவை தட்டினேன். அவை தான் வந்திருப்பான், கதவை தர அப்படின்னு சொன்னார். கரெக்டாக நான் போனேன். அடுத்த நாள் காலையில் அவர் வந்து he passed away. அதனால் he was waiting, that father is waiting for the son to come. அது மாதிரி அட்டாச்மெண்ட் இருக்கும். ஓகே. ஆனால் இந்த அஜாமலாக என்னது, நாராயண மேலே ரொம்ப அட்டாச்மெண்ட். நாராயண கிருஷ்ணனுடைய நாமம் தான். யாரெல்லாம் கிருஷ்ணனை நினச்சிக்கிறாங்களோ இறக்கும்போது அவங்க கிருஷ்ணனுடைய அந்த குவாலிட்டிஸ் கிடச்சிடும், அவங்களுக்கு லிபரேட் ஆகிடுவாங்க. அதனால் யார் வந்து இறப்பின் போது என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் வந்து என்ன ஆகிடும், நமக்கு அடுத்த பிறவியில் வந்து அந்த மாதிரி கிடைக்கும் நமக்கு வாய்ப்பு. ஸோ அதே மாதிரி ஒரு சொல்கிறாரு, ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் தான் கல்கட்டாவில். அவன் எப்பயுமே ஷேர் மார்க்கெட்டில் டீல் பண்ணுவான். பயங்கர ஷேர்லாம் வாங்கி ஷேர்லாம் வைப்பான். ஷேர்லாம் புரியுது இல்லையா, ஸ்டாக் மார்க்கெட். அவருடைய இறக்கும்போது என்ன பண்ணுறாராம், கமர்கட்டின்னு சொல்கிறான். அது கமர்கட்டின்னா ஒரு பெரிய மில்லு, அதோடைய ஸ்டாக்கு.
அந்த ஸ்டாக் அந்த ஷேர் மார்க்கெட்டில் உள்ள ஒரு கம்பெனி. ஓகே, கமர்கட்டி. ஓகே, அந்த கம்பெனியை பேர் சொல்லிட்டு இருக்கோம். ஆமாம், கமர்கட்டி. ஓகே, என்ன ஆயிடுச்சுன்னா கடைசியில் அடுத்த பிறவியில் என்ன ஆயிடுச்சா, ஒரு எலியாக பிறந்துட்டானா இந்த கமர்கட்டி மில்லில். அந்த மில்லில் அந்த கம்பெனியில் ஒரு எலியாக பிறந்துட்டான். ஓகே, அதனால் யார் வந்து இறக்கும்போது என்ன நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு கிடச்சிடும். அஜாமிலார் வந்து என்ன நினச்சாரு, தன்னுடைய பையனான நாராயண் நினச்சாலும் அவருடைய அந்த ஹோலி நேமுக்கு அவ்வளோ பவர்ஃபுல். அன்கான்ஷியஸாக நாராயணன் சேண்ட் பண்ணுறாரு. அப்போ வரும்போது 3 விதமான அஜாமில் இறக்கும்போது 3 விதமான யமதூதர்கள் வராங்க. 3 பேர் வராங்க. ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்காங்க. அவங்களுடைய ஃபேஸ் பார்க்கவே முடியல. பற்கள்லாம் ரொம்ப கோரமாக இருக்குது. பயங்கர கருப்பாக இருக்காங்க. கையில் கயிறுலாம் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி வராங்க. ஓகே, ஸோ யாரோ வந்துட்டாங்க, நம்ம தூக்கிட்டு போகிறாங்கன்னு தெரிஞ்சிச்சு. அவருக்கு பயங்கரமாக பயந்துட்டார். ஸோ அதனால் இப்போ வரும்போது ப்ரோப்பர் அப்படி நிப்பாட்டுறார். இந்த மாதிரி வந்து கிட்ட வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நிப்பாட்டுறார். நாளைக்கு பேசலாம் அப்படின்ட்டு சஸ்பென்ஸ். ஓகே, ஸோ இது மாதிரி அவர் சஸ்பென்ஸ் கொடுத்து அப்படி டெய்லி அதை கண்டினியூ பண்ணுறாரு. ஓகே, நிறைய லைஃப் மெம்பரை வந்து இண்டோரில் வந்து மேக் பண்ணுறாங்க ப்ரோபாதர். நிறைய பேர் பார்க்க வராங்களே, அவங்கள லைஃப் மெம்பர் ஆக சொன்னால் உடனே ஆகிறாங்க. இப்போ அன்சதுதா அப்படின்ற பிரபுட்ட வந்து சொல்கிறாங்க ப்ரோபாதர், நீ இப்போது மார்க்கெட்டில் போய் நீ லைஃப் மெம்பர் நிறைய பேர் பிடிச்சிட்டு வா அப்படின்றார். புக்கெல்லாம் கொண்டு போ. இந்த மாதிரி கிருஷ்ணா புக்கு 3 கிருஷ்ணா புக்கு வந்துச்சு. 3 புக்கு தான். இந்த புக்கெல்லாம் எடுத்துகிட்டு போ. இதெல்லாம் வந்து எங்கள் ஒர்க்கு இதில் இருக்குங்க. இதெல்லாம் வந்து சாம்பிள் ஒர்க்கு தான். நிறைய ஒர்க் இந்த மாதிரி நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி லைஃப் மெம்பர் ஆகிக்கோங்கன்னு சொல்லி நிறைய பேர் வாங்கிப்பாங்க. நிறைய பேர் லைஃப் மெம்பர் ஆகிடுவாங்கன்னு சொல்லுவார். இந்த லைஃப் மெம்பர் ஆனீங்கன்னா உங்களுக்கு புக்ஸ்லாம் தருவோம் அப்படின்னு சொல்லு. 1111 ரூபா அப்படின்னு சொல்லுவார். உடனே அவர் என்ன பண்ணுவாரா, இது நம்ம போய் என்னத்தை சொல்கிறது, நம்ம ஃபாரின் கண்ட்ரியில் இருந்திருக்கோம், நமக்கு ஒன்றும் தெரியாது. இந்த புக்கை கொடுத்தா எப்படியும் 1111 ரூபா தருவான். பெரிய அமௌண்ட். அப்போ இது எப்படி தருவான்னு சொல்லி அவர் என்ன பண்ணா, ஒன்றும் பண்ணல. அடுத்த நாள் சொல்கிறாராம், என்ன போனியா, என்னாச்சு நீ போ அப்படின்னு சொல்லுவாராம். அப்போயும் அவர் கூச்சமாக இருக்கு, ஒன்றும் பண்ணல. 3ஆவது நாள் சொல்லுவாராம், என்ன நீ போனால் போய் ட்ரை பண்ண, அப்புறம் தெரியும் அப்படின்னு சொல்லுவார். உடனே சரி பிறப்பா 3 தடவை சொல்லிட்டான்னு சொல்லி அவர் அடுத்த நாள் என்ன பண்ணுவார், ட்ரை பண்ணுவார். அப்போ போகும்போது ஒருத்தர் என்ன பண்ணுவான்னா, ஒரு பெரிய துணிக்கடை வியாபாரி இருக்கிறாரு, அவர்கிட்ட போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போவார். அங்கே போவாங்க. பெரிய ஆள் அவர். துணிக்கடை வியாபாரில் பெரிய கொடி கட்டி பறக்கக்கூடிய இண்டோரில் பெரிய ஆள். ஓகே, அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது. சரி, இவர் கூட்டு பண்ணால அவர் என்ன பண்ணுறாரு, இவர் இங்கிலீஷில் சொல்வார், அவர் ஹிந்தியில் சொல்வார். அவர் ஹிந்தியில் சொன்னதான் இவர் இங்கிலீஷ் அப்படி மீறி டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு கொடுத்தார். ஓகே, டெலிம் திஸ் டெலிம் தேட் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார் இவர். எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கடைசியில் ப்ரெசன்டேஷன்லாம் முடிச்சிடுவார். இந்த மாதிரி கிருஷ்ணா கரன்சி இருக்குல்ட்டு. இப்போ நீ சொல்லு, செக்கு கொடுக்க சொல்லு, 1111 ரூபாய்க்கு செக்கு கொடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லுவார். சொன்னவொடனே என்ன பண்ணுவார், அவர் ஒன்றுமே சொன்னால் உடனே செக் எழுதி கொடுத்துருவார். உடனே அடுத்து இன்னொரு பெரிய கடைக்காரருக்கு போவார். உடனே அவரும் செக் எழுதி கொடுப்பார். இந்த மாதிரி இன்னொரு எல்லாம் உடனே என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் டே என்ன பண்ணாங்க, நிறைய பேர் லைஃப் மெம்பர் ஆகிட்டோன்னு சொல்லி ப்ரோபாட்ட எக்ஸசைஸில் வந்து சொல்லுவாங்க. ஓகே, அதுதான் ப்ரோபாவுடைய புக்ஸு. ப்ரோபாதருக்கு ப்ரோபா புக்ஸும் அவ்வளோ வலிமையாக இருக்குது. ஓகே, பயங்கர ஹாப்பியாக ஹம்சது தான். ஸோ அதனால் இந்த மாதிரி ப்ரோபா என்ன பண்ணார், நிறையா லைஃப் மெம்பர் வந்துட்டாங்க. உடனே 12 பேர் மினிமம் வந்துடுவாங்க. இப்போ கிரிராஜா இருக்கிறதால கிரிராஜ் சுவாமி மகாராஜ், அப்போ கிரிராஜ் பிரபு அவர் என்ன பண்ணுவார், கிங் ஆஃப் இண்டோர், அதான் கிங்கு, இண்டோர் கிங்கு, அவர்கிட்ட போய் லைஃப் மெம்பர் கேட்பார். ஆனால் அவர் என்ன பண்ணுவார், எல்லாமே கரெக்டாக சொல்லியிருப்பார். ஆனால் அவர் வேணான்றுவார். அந்த கிங்கு லைஃப் மெம்பர்ஷிப் எனக்கு வேணான்றுவார். அப்போ ஹன்சுதா கேட்பார், நாங்கள்லாம் கரெக்டாக தானே சொன்னோம் எல்லாம் அவங்க புத்தை பற்றி, ஏன் அவர் வாங்க மாட்டேன்ட்டார், லைஃப் மெம்பர் கொடுக்க மாட்டேன்ட்டார் என்ன. ப்ரோபார் சொல்வார், என்னுடைய புக்ஸ்லாம் கோல்டு மாதிரி, யார் நீங்கள் சொல்லணும்னு அவசியமே கிடையாது, அதுக்கு வேல்யூ தெரிஞ்சு உடனே வாங்கிடுவாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்வார். ஓகே, அதுக்கு டோர் கொடுக்கும் இது ஓப்பன் பண்ணி டக்குன்னு போனா. சரி, டோர் ஓப்பன் பண்ண. ஸ்மோக் பண்ணிட்டே இருக்காங்கண்ணா யாரோ. அதனால் பிரபாகரை பார்க்க வரும்போது நிறைய பேர் வெளியே வராங்களே, அவங்களாம் வேறு ஏதோ ஃபிலாசபிலாம் சொல்ல வருவாங்க.
அந்த ஃபாரின் டிசைபிள்ஸ்ட்டை சொல்லுவாங்க, பிரபாட்ட சொல்லுவாங்க. அப்போ அந்த பக்தர்லாம் சொல்லுவாங்க, உங்கள் சுவாமிஜி எனக்கு தெரியவே தெரியாது, யாருங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவருடைய ஃபிலாசபி என்னன்னு கேட்பாங்க. அந்த ஃபிலாசபி சொன்னோன்னு என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபிலாசபி முறியடிப்பாங்க, தோக்கடிப்பாங்க. ஓகே, இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, மாயாவதி ஃபிலாசபிலாம் தோக்கடிப்பாங்க. டிவோட்டீஸ். பிரபாரை பார்க்கறதுக்கு ஒருத்தர் வருவார், வைராகி பாபா. இவர் என்ன பண்ணுவார்னா, ரொம்ப பாபாஜின்னு மனசில் நினச்சிட்டு என்ன பண்ணுவார், ரொம்ப உரிமையாக பழகுவார். பிரபா ரொம்ப ஃபெமிலியராக மூவ் பண்ணுவார். அவர் நம்ம டீலாம் சாப்பிடுவார். என்ன இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டால் அவன் என்ன சொல்லுவார், நான் அவதூதா அப்படின்வார். அவதூதானா தெரியாதா? அவதூதாங்கிறது நித்யானந்த பிரபு மட்டும்தான் அப்ளிகபிள். அவதூதானா ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, நாடோடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தே வில் மூவ் எவரிவேர். நித்யானந்த பிரபு அவதூதான்னு சொல்லணும். இவர் நான் அவதூதா அப்படின்னு சொல்லுவார், நான் என்ன வேணாலும் பண்ணலான்னுவார். பிரபா சொல்லுவார், இதெல்லாம் கிடையாது, இவர் டீலாம் குடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி இவரே அவர் அவதூதான் சொல்லிக்கிறாரு, இவர் அப்ரூவ்டு கிடையாதுன்னு சொல்லிடுவார். ஓகே, பிரபா சொல்வார், ஸ்ரீமதி ராதாராணி நல்லா குக் பண்ணுவாங்க, நல்லா டான்ஸ் பண்ணுவாங்க, நல்லா பாடுவாங்க. ஆனால் அவங்களுடைய மிகப்பெரிய சேவை என்னென்னா, கிருஷ்ணருக்கு என்ன பண்ணுவார், அவங்க நல்லா குக் பண்ணுவாங்கன்னு சொல்லி பிரபா சொல்வார். யசோதாமா பர்சனலாக ராதாராணியை வர சொல்லி என்ன பண்ணுவாங்க, கிருஷ்ணருக்கு குக் பண்ண சொல்லுவாங்க. கிருஷ்ணர் அவங்க கவுகட் பாய்ஸ்க்கெலாம் குக் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்க, பிரசாதம் ஃபீட் பண்ணுறதே ஸ்ரீமதி ராதாராணி தான். எல்லாம் வரிசையாக லைனில் உட்காந்துப்பாங்க, எல்லோரும் கோபாஸ் எல்லாத்துக்கும் பிரசாதம் ஸ்ரீமதி ராதாராணி தான் என்ன பண்ணுவாங்க, குக் பண்ணுவாங்க, சர்வ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ என்ன பண்ணால் அது ஒரு இந்தியன் லேடி வருவாங்க. இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு இந்தியன் லேடி வருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்களாம், சித்வானா என்ன, ஃப்ரைடு கேஷ்யூநட், கேஷ்யூநட்டை வறுத்தது, பொட்டேட்டோ, ரைசின்ஸ் வித் ஸ்பைசிஸ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வறுத்து பொட்டேட்டோலாம் போட்டிருப்பாங்கடா, கேஷ்யூநட், அது ஒரு ஐட்டம். ஓகே, இந்த ஐட்டம் கொண்டு வந்துருப்பாங்க. பிரபா எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் டிஷ்யூ பண்ணுவாங்க. அப்போ பிரபா கேட்பார், உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்பார். இப்போ யமுனா மாதிரி சொல்லுவாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. பிரபா சொல்லுவார், எஸ், இதை நீ கற்றுக்கணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணி கற்றுக்கணும் நீ, எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னை குரு மகாராஜுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த பொட்டேட்டோ சித்வா அப்படின்னு சொல்லுவார். ஓகே, ஸோ அதனால் மதிய நேரத்தில் அவர் கேட்பார், இந்த பொட்டேட்டோ சித்வா பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி கேட்பார் அப்படின்னு சொல்லுவார். பிரபா சொல்வார். அப்போ பிரபாட்ட ஒரு டிவோட்டி கேட்பாங்க, நாங்கள் உங்களுடைய ஃபோட்டோவை தலைக்கு இல்லாமல் பப்ளிஷ் பண்ணலாமான்னு சொல்லி கேட்பாங்க. ஓகே, பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த மேகசின்ஸில் தலைக்கு இல்லாமல் பப்ளிஷ் பண்ணலாமா? சில டைமே பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஷ்டம் ஃபோட்டோலையும் சில இதெல்லாம் தலைக்கு இல்லாமல் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி உங்களுடைய பிக்சரையும் பப்ளிஷ் பண்ணலாமா பத்திரிகையில்னு சொல்லி கேட்பாங்க. ஓகே, அது ஓகேன்றார். என் குரு மகாராஜும் அந்த மாதிரி இருக்குது, சில புக்ஸில் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். ஓகே, அப்போ அவர் சொல்வார், நானும் அதே மாதிரி பார்த்துருக்கேன், அந்த பார்த்துருக்கேன், உங்கள் குரு மகாராஜ் மாதிரியே அதே எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லுவார். ஓகே, அப்புறம் உங்கள் குரு மகாராஜ் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் உங்கள்கிட்ட அந்த எக்ஸ்பிரஷன் இருக்குது, தலைக்கு இல்லாமல் இருக்குது, அதே மாதிரி தான் இருக்குது, ரிசம்பிளன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார். ஒத்து போகுது அப்படிம்பார். அப்புறம் சொல்வார், குரு மகாராஜோடைய தூசு தான் நான், அவர் கோல்டு தான், நான் கில்டர் தான் அப்படின்வார். ஓகே, நீங்கள் கில்டர் தான் பார்த்துருக்கீங்க, குரு மகாராஜ் கோல்டு. ஓகே அப்படின்னு சொல்லுவார். ஓகே, அயன் கேன் நெவர் பிகம் கோல்டு, நான் அயனு, குரு மகாராஜ் கோல்டு அப்படின்னு சொல்லுவார். எப்பயுமே குரு மகாராஜ் இருந்தால் அந்த மாதிரி ஃபீலிங் பிரபார் வச்சுருப்பாங்க. அப்போ அவர் அஸ்ட்ராலஜர் வருவார், நான் கையை நல்லா பார்ப்பேன், கைரேகையை நல்லா பார்ப்பேன், கொடுங்க அவங்க கை கொடுங்க நான் பார்க்குறேன்னு சொல்லுவார். ஃப்ரீயாக தான். ஓகே, அப்போ கைரேகையை பார்க்கும்போது அவர் சொல்வார், என்னுடைய கைரேகையை பார்க்க வேண்டாம், எனக்கு இந்த லைஃப் முடிஞ்சிருச்சு, என்னுடைய டிசேபிள்ஸ் வேணால் பாருங்கன்னு சொல்லுவார். அவர் என்ன பண்ண, நிறைய டிவோட்டிஸ்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுவார், சொல்லிட்டு போயிடுவார். கைரேகை பார்க்க தெரியாதா? கைராசி எப்படி இருக்கு பார்ப்போன்னு சொல்லி கொடுப்பாங்கல்ல, கை நீட்ட சொல்லுவாங்க, கைரேகையை பார்த்து வாழ்க்கையை சொல்லுவாங்க, இந்த லைன் இப்படி போகுது, அந்த லைன் அப்படி போகுது. பிறப்போ அது கை காட்ட சொன்னால் எனக்கு லைஃப் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிடுவார். அங்கே டிசேபிள்ஸ் வேணால் பாருங்கன்னா அங்கே டிசேபிள்ஸ்லாம் பார்த்துட்டு சொல்லுவாங்க, வாழ்க்கை எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. அவர் போன பிறகு சொல்லுவார் பிரபாதர், ஒன்றும் இல்லை, நீங்கள் ஆர்த்தி நடக்கும்போது கையை அப்படி தட்டுங்க, தட்டி கிளாப் பண்ணி கிருஷ்ணனோட நாமரை சொன்னால் உங்கள் கைரேகையே மாறிடும் அப்படின்னு, உங்கள் வாழ்க்கையோட டெஸ்டினியே மாறிடும் அப்படின்னு பிரபா சொல்லுவாங்க. ஓகே,
ஸோ அப்போ பிரபுபாதர் வந்து ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க. பிரபுபாதர் வந்து முன்னெல்லாம் இப்போ வந்து அமெரிக்காவுக்கு இப்போ முன்னால் பிருந்தாவனில் கொஞ்ச நாள் தங்கியிருந்தாங்க. ஓகே, நான் இருக்கா அந்த எது கோவிந்தஜி டெம்பிளில், ராதா தாமோதர் டெம்பிளில் தங்கியிருந்தாங்க. அப்போ வந்து நடந்த இது இந்த ஸ்டோரி இது. ஓகே, அப்போ வந்து தங்கியிருக்கும்போது ஒரு விருந்தாவனில் இருக்கிற ஒரு பெங்காலி வீடோ, அவங்க என்ன பண்ண விதவை, அவங்க யமுனா நதியிலேருந்து டெய்லி தண்ணி எடுத்துடுவாங்க. கிருஷ்ணர் அபிஷேகம் பண்ணுறதுக்குலாம் எடுத்துகிட்டு வருவாங்க. டெய்லி மார்னிங், ஏர்லி மார்னிங், பயங்கர கோல்டாக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, வந்துடுவாங்க. ராதா தாமோதர் டெம்பிளுக்கு வந்துடுவாங்க. அவங்க வந்து தான் அந்த பூஜாரியை எழுப்பிடுவாங்க. அந்த தண்ணி எடுத்து வந்துட்டு பூஜாரியை எழுப்பிடுவாங்க. அதை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, தண்ணியை வச்சு அந்த டிடிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஏர்லியாக வரும்போது சில சமயம் அந்த கதவு பூட்டிருக்குங்கள, அதெல்லாம் பிரபுபாதர் சில சமயம் திறந்து விடுவார். ஏன்னா பிரபுபாதர் ரொம்ப சீக்கிரம் வந்துச்சுவார். ஓகே, பயங்கர கோல்டாக இருக்கும் விருந்தாவனில் நைட்லாம். பயங்கர மார்னிங்கில் பயங்கர சில் இருக்கும். இருந்தாலும் அந்த சில்லில் போய் குளிச்சுட்டு யமுனா வந்து நதி தண்ணி எடுத்துருவாங்க. டெய்லி எடுத்துருவாங்க. ஒரு வட்டம் கூட மிஸ் பண்ணதில்லை அந்த அம்மா. இந்த மாதிரி அவங்க டெய்லி பண்ணதுனால நிச்சயமாக அவங்க கோலோகந்தவன் போயிடுவாங்க. யாரெல்லாம் வந்து மார்னிங் வந்து சீரியஸாக மீன்ஸ் மார்னிங் எந்திரிக்க முடியலையோ அவங்களுக்கெல்லாம் ஆன்மீக வாழ்க்கையில் சீரியஸ் இல்லைன்னு அர்த்தம்னு சொல்லி பிரபுபாதர் சொல்கிறார். யாருக்கெல்லாம் வந்து காலையில் சீக்கிரம் எந்திரிக்க முடியலையோ அவங்க தே ஆர் நாட் வெரி சீரியஸ் அபவுட் ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படின்ற பிரபுபாதர். அதனால் ஒருத்தர் வந்து பிரம்மமுகூர்த்தா ஹவருக்கு முன்னால் எந்திரிச்சணும், அதுதான் ரொம்ப மங்களகரமானது. யார் இதை பண்ணுவான், யார் பண்ணுவாங்கன்னா யார் சீரியஸாக இருக்காங்களோ அவங்க தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த கதையை முடிக்கிறார். ஓகே, ஒரு நாள் அவர் சாண்ட் பண்ணிட்டு இருப்பார் உட்காந்து. அப்போ ஒருத்தர் தெரியாத ஒரு மனுஷன் வருவார். ஓகே, இவர் சாண்ட் பண்ணிட்டு ஒருத்தர் திடீர்னு வருவார். வந்துட்டு என்ன பண்ணுவார், திடீர்னு மண்ணில் புருண்டு உருளுவார், கடை கடான்னு உருளுவார். கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லி கத்துவார். ஓகே, அழுவார், கத்துவார், அழுவார், கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லி அழுவார். பிறப்பார் கண்டுக்கிட்டே மாட்டார் வர. அப்படியே சில பேர் ஆக்ட் பண்ணுவாங்க இல்லையா, ஓ கிருஷ்ணா கிருஷ்ணா செப்பரேஷன் நான் அழுகிறேன் அப்படி இப்படிலாம் சொல்லி பண்ணுறாரு. கொஞ்ச நேரம் பார்க்குறாரு, ஒன்றுமே ரியாக்ஷனே இல்லைன்னு என்ன பண்ணுறாரு, எந்திரிச்சு வெளியே போயிடுறாரு அவர். ஓகே, ஸோ ஒரு நாள் வந்து ஒருத்தர் வர்றாரு. ஒருத்தர் வந்து சொல்கிறார் பிரபுபாதர்கிட்ட வந்து என்னுடைய அம்மா வந்து இறந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்கிறார். ஸோ பிரபுபாதர் என்ன சொல்ல போகிறான்னு எல்லா மக்களும் பார்க்குறாங்க. ஸோ அவர் வந்து பிரீச்சும் பண்ணல, ஒன்றும் சொல்லலை, அவர் வந்து ஒன்றும் சொல்லவும் இல்லை. ஓகே, அப்போ வந்து சின்னதாக ஒரு கமெண்ட் மேக் பண்ணுறார். ஓகே, எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அந்த மாதிரி தான் ஒன்று சின்னதாக கமெண்ட் மேக் பண்ணுறார். அவர் வந்து ரொம்ப ஒன்றும் ப்ரீச் பண்ணல. ஓகே, ஏன்னா பிரபுபாதர் எப்படி ஆக்ட் பண்ணுவான்னு யாருக்குமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. சில சமயம் யூ ஆர் நாட் திஸ் பாடி யூ ஆர் சோல்னு சொல்லுவாங்க, சில சமயம் வேறு மாதிரி ப்ரீச் பண்ணுவாங்க. இந்த விட்ட ஒன்றும் ப்ரீச் பண்ணல, ரொம்பலாம் மைல்டாக ஒரு கமெண்ட் மேக் பண்ணிட்டு விட்டார். எப்பயுமே அவர் கிருஷ்ணா கான்சியஸ்லேயே இருப்பார். குரு சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கோ அதுபடி தான் இருப்பார். ஸோ இப்போ இண்டோரில் வந்து கடைசியில் முடிய போகுது. இன்றைக்கி தான் லாஸ்ட் நாள். ஓகே, இந்த கீதா மேலனம் லாஸ்ட்டு, கீதா ஜெயந்தியோட உற்சவம் லாஸ்ட்டு. அவர் வந்து அஜாமிலா கதையை சொல்லிகிட்டு இருக்கிறாரு. எப்படி வந்து இந்த அஜாமிலா வந்து கிருஷ்ணனுடைய புனித நாமங்களை சொன்ன உடனே அவருக்கு வந்து விடுதலை கிடைச்சதுங்கிறத சொல்கிறார். ஸோ அஜாமிலா வந்து இறக்கும் தருவாயில் என்ன பண்ணுறாரு, அவருடைய இளமையான பையனை நாராயணன் நினைக்கிறாரு. அந்த நாராயணன் நேம் என்ன ஆயிடுச்சு, முழுமுதற் கடவுளுடைய அந்த பொட்டன்சி அந்த நேமில் இருக்குது. ஓகே, அதுதான் வந்து நாம சங்கீதனுடைய ரகசியமே. இந்த மாதிரி நாராயணனுடைய நாமங்களை சேன் பண்ணும்போது நமக்கு இமீடியட்டாக கிருஷ்ணன் கூட தொடர்பு கொள்கிறோம். ஓகே, நாமத்து மூலமாக கிருஷ்ணரை தொடர்பு கொள்கிறோம். இந்த நாமம் வந்து ஆன்மீகமானது, பௌதிகமானது அல்ல. ஸோ ஏன்னா கிருஷ்ணருக்கும் கிருஷ்ணனுடைய நாமத்துக்கும் வேறுபாடு இல்லை. அபிநத்வான் நாம நாமினோ இருக்கு இல்லையா. அதனால் இந்த மாதிரி அஜாமனுடைய கதையை சொல்லிட்டு இருக்கும்போது ப்ளீஸ் கம் ஐ எம் டையிங் நாராயணா அப்படின்னு சொல்கிறார். யமதாவை பார்த்தா அவருக்கு ரொம்ப பயமாக இருக்குது. கிருஷ்ணா என்ன பண்ணுறாரு, விஷ்ணுதுவம் அனுப்புகிறார். ஓகே, விஷ்ணுதுவம் என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் நாராயணமானே இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் ரொம்ப எல்லாம் என்ன பண்ணுறாங்க, தேஜஸாக இருக்கிறாங்க. அவங்க வந்து யமதூதா வந்து சொல்கிறாங்க, என்ன பண்ணுறீங்க நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிரபுபாதர் லெக்சரை முடிச்சிடுறாரு. அவருடைய ஸ்டே முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா சூரத்துன்ற ஒரு சிட்டிக்கு வந்து அவர் இன்வைட் பண்ணுறாங்க. குஜராத்தில் இருக்கிற சூரத்துன்ற ஒரு சிட்டி இருக்குல்லையா, அதுக்கு இன்வைட் பண்ணுறாங்க எல்லோரும். இந்த சூரத் பார்த்தீங்கன்னா சூப்பரான சிட்டி, குஜராத்தில் இருக்குது. இந்த மாதிரி போனதில்லை சூரத்துக்கு. நிறைய கிருஷ்ண பக்தர்கள் இருக்கான்.
சூரத்தில். ஓகே. ஸோ அங்கே உள்ள மக்கள் என்ன பண்ணுறாங்க, எங்கே ஒரு சிட்டிக்கு வாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே. அப்போ அங்கே இருக்கிற இண்டோரில் இருக்க டிவோட்டிஸும் பாம்பேலேயும் இருக்க சொன்னாங்க. பாம்பேயில் ஒரு டிவோட்டிஸ் வாங்கன்னு சொல்லிட்டாங்க. பாம்பேயில் கொஞ்சம் பேர் இருப்பாங்கல்ல, நீங்களும் சூரத்துக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ பிரிஷிங் பார்த்தீங்கன்னா இந்த கீதா மகோத்சவம் இருக்கு இல்லையா, அதில் வந்து நிறையா கீதா ஜெயந்தியில் வந்து நிறையா பங்கேற்கல. அவர் என்ன பண்ணார், நிறைய இடத்துல ப்ரீச் பண்ணிடுறார், நிறையா லைஃப் மெம்பர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆக்கிக்கிட்டார். ஓகே. அவங்களுடைய வாழ்க்கையை வந்து சேஞ்ச் பண்ணிடுறார். பாபா பால் முகுண்டான்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறாரு, நான் நிறையா சாதுக்களை பார்த்துருக்கேன், ஆனால் பிரபுபாதர் வந்து வித்தியாசமானவர். பாபா பால் முகுண்ட் அவர் பேர். ஓகே. எனக்கு பிரபுபாதரோட அவருடைய ப்ரீச்சிங்கை ரொம்ப கவர்ந்து எழுதுச்சு. ஏன்னா பிரபுபாதர் வந்து அப்படியே பக்தியை பற்றி உண்மையை அப்படியே சொல்கிறாரு. பிரபுபாதர் அவர் பியூர் பக்தன், தூய பக்தன். அவர் வந்து நிறையா விதமான மக்களை என்ன பண்ணிட்டார், வயல்நாட்டில் மாற்றிருக்கிறாரு. அவங்களுக்கு வந்து நம்ம ட்ரெஸ்ஸை போட வச்சுருக்கிறாரு, பக்தியை கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி போயிருக்காங்க இந்தியாவிலேருந்து. சுவாமி விவேகானந்தா, சுவாமி ராம் தீர்த்தா, இன்னும் நிறைய பேர் போயிருக்காங்க. ஆனாலும் யாருமே பிரபுபாதரை பண்ணலை யாருமே. அவர் சூப்பரான இது பண்ணியிருக்காருன்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஓகே. இப்போ சூரத்துக்கு வந்துட்டாங்க. டிசம்பர் 1970, 1970 டிசம்பர் மாதம் சூரத்துக்கு வந்துட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கனவு மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரே ஆயிரக்கணக்கான மக்கள்லாம் எங்கே போனாலும் குமிஞ்சிருக்காங்க, பிரபுபாதர் டிவோட்டிஸ்லாம் வராங்கன்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக சிட்டியே ஒரே டிராஃபிக் தான், டிராஃபிக் ஜாம். ஓகே. அந்த மேயரே ஒரு நாள் லீவே விட்டார், டிராஃபிக் ஆகுதுன்னு சொல்லிட்டு. டிராஃபிக் இவங்க வர இடத்துக்குலாம் பெரிய பெரிய அவங்க பொலிட்டிஷியன்லாம் வந்தாங்கன்னா அங்கே இது பண்ணுவாங்க தெரியுமா, டிராஃபிக்கெல்லாம் அப்படி போங்க, அது மாதிரி டைவெர்ட் பண்ணுறாங்க டிராஃபிக்கு. இவங்க எந்த சைடு வராங்களோ அங்கே டிராஃபிக் இல்லாத மாதிரியும் அங்கே அந்த மற்ற இடத்துல டிராஃபிக்கை டைவெர்ட் பண்ணுறாங்க. ஓகே. இந்த மாதிரி ஒரு அனுபவம். ஓகே. ஸோ எங்கெங்கே கீர்த்தன்லாம் வருதோ உடனே அங்கே ஸ்டாப் பண்ணிடுவார் போலீஸ்காரர். எப்படி நம்ம கார்லாம் வந்தால் பாஸ் பண்ண சொன்னாங்க, சிஎம் கார்லாம் வந்ததுன்னா அதே மாதிரி இவங்க வரும்னால என்ன பண்ணுவாங்க, அங்கே டிராஃபிக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு கீர்த்தன் போட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. என் கீர்த்தன் பிரபுபாதர் அவங்க பக்தர்லாம் கீர்த்தன் போயிட்டு போவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரோடெல்லாம் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. எல்லாம் அந்த நிறையா தண்ணிலாம் தொளிச்சு நிறையா கோலங்கள்லாம் போட்டு இவங்க போகும்போது மேலேருந்து மலரெல்லாம் தூவுவாங்க. சீட் விளையா போகிறாங்கல்ல, மேலே லேடிஸ்லாம் ஏறி என்ன பண்ணுவாங்க, மாதாஜிஸ்லாம் மலர்கள்லாம் தூங்குவாங்க டிவோட்டிஸ் மேலே படுற மாதிரி. எல்லா இடத்துலையும் இந்த பனானா ட்ரீலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வச்சுருப்பாங்க. வாழை மரம் இருக்குல்ல, ஆஸ்பீசியஸ், இந்த பெண்களுடைய சாரீஸ் இதெல்லாம் வச்சு கட்டியிருப்பாங்க. இதில் என்ன ஆயிடுச்சா, பகுபாய் ஜரிவாலா பெரிய பணக்காரர் இவர் சூரத்தில். இந்த சூரத்தில் பார்த்தீங்கன்னா டைமண்ட்லாம் நிறைய இருக்கும், நிறைய பணக்காரங்க இருக்காங்க. ஓகே. நேச்சுரலாக அவங்க கிருஷ்ண பக்தர்கள்லாம் இந்த பிரபுபாதருடைய வருகையை என்ன பண்ணிட்டாங்க, எல்லா நியூஸ் பேப்பர்லையும் கொடுத்தாங்க. அதனால் எல்லா இடம் பார்த்தா சுற்றி ஃபுல்லாக கூட்டம் தான். இவங்க வருகையை வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எல்லாரும். இவங்க வந்தவொடனே என்ன பண்ணுறாங்க, எல்லாம் மொச்சிடுறாங்க அவங்கள. ஓகேயா. தௌசண்ட்ஸ் ஆஃப் இந்தியன் சாண்டட் சியர்டு, எல்லாம் அவங்களுக்குலாம் ரொம்ப எக்ஸஸிவாக இருக்குது. இந்த மாதிரி ஃபாரின் டிவோட்டிஸை பார்த்தோன்னா அவங்களுக்கு, நம்மளாம் கிருஷ்ண பக்தர்லாம் இவங்களும் கிருஷ்ண பக்தர் ஆகிட்டாங்க, அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். பிரபுபாதர் சொல்கிறார், இந்த சூரத் இஸ் எ சிட்டி ஆஃப் டிவோட்டிஸ், இந்த நகரம் ஃபுல்லாகவே டிவோட்டிஸ் தான் சொல்லி பிரபுபாதர் சொல்கிறார். எல்லாம் அந்த மக்கத்தை என்ன தௌசண்ட்ஸ் ஆஃப் டென்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ், 10,000 மக்கள் என்ன பண்ணுறாங்க, 7 மணி அந்த மாதிரி காலைல வந்தோடனே 7 மணிக்கு வந்துடுறாங்க. உட்கார கூட இடம் இருக்காது. மேலே எல்லாம் அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, காம்பவுண்ட் வால் மேலே 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 டெரஸ் அங்கெல்லாம் உட்காந்துருப்பாங்க. எல்லா இடத்துலையும் உட்காந்து கவனிச்சுட்டு இருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஆண்கள், பெண்கள், தொழிலாளிகள், வியாபாரிகள், ஒர்க் பண்ணுறவங்க, யங்கு, ஓல்டு பர்சன் எல்லாருமே வந்துடுவாங்க. எல்லாருக்குமே வந்துடுச்சு, எல்லாருமே வந்து கலந்துக்கிறாங்க. இது லோக்கல் நியூஸ் பேப்பரில் வந்துடுச்சு. ஓகே. அப்போ டிவி ரொம்ப இது கிடையாது, நியூஸ் பேப்பர் தான். அப்போ ஸோ எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க. கீழே அந்த ஜாரிவாலா வீடு இருக்கு இல்லையா, கீழே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கீர்த்தனில் எல்லாம் பங்கெடுத்து வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அவர் பால்கனியில் மீன்ஸ் அவர் பால்கனிலாம் இருக்கும் இல்லையா அந்த வீட்டில், செகண்ட் ஃப்ளோரில் அங்கே தான் தங்கியிருப்பார். பால்கனிலாம் இருக்குவாங்க, அங்கே பிரபுபாதர் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. பிரபுபாதர் வந்து அந்த கூட்டத்தை பார்த்துட்டு என்ன பண்ணுவார், பிளெஸிங்ஸ் கொடுத்துட்டு உள்ளே போயிடுவார். பிளெஸிங்ஸ் கொடுத்துட்டு உள்ளே போயிடுவார். ஓகே. ஆசீர்வாதம் கொடுத்து உள்ளே போயிடுவார். அப்போ டிவோட்டிஸ்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க,
மிருதங்கம் கர்த்தாலா இதெல்லாம் வச்சுருப்பாங்க, இதெல்லாம் வச்சு பாடுவாங்க. இது வந்து அந்த கீதா ஜெயந்தி, சாது சமாஜ், வேதாந்த சம்மேளன் அது மாதிரிலாம் இருக்காது. இது அனுபவம் புது விதமான அனுபவமாக இருக்கும். அந்த டிவோட்டிஸ் வந்து அமெரிக்கன் டிசைபிள்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்த அனுபவம். ஏன்னா எந்த இடத்துலையுமே நம்மளை இப்படி மாலை போட்டுலாம் வரவேற்கவே இல்லை. அங்கே போலலாம் அமெரிக்காலலாம் திட்டுனாங்க, கேலி பண்ணாங்க, சில பேர் அடிக்க கூட செஞ்சாங்க கல்லை வச்சு. இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நான் எங்கேயுமே பார்க்கல. எங்கே போனாலும் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிடுங்க, எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லி ஒரே இதுதான் அவங்களுக்கு, ஒரே உபசாரம். அவங்களால தாங்க முடியல. ஓகே, டே அண்ட் நைட் ப்ரோக்ராம் தான் அவங்களுக்கு. ஓகே, ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டைம் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடச்சிது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம். ஏன்னா ஹம்பர்க்கு, சிகாகோ, நியூயார்க், லண்டன், லாஸ் ஏஞ்சல்ஸ் இங்கெல்லாம் வந்து இன்சல்ட் பண்ணியிருக்காங்க, த்ரெட்டன் பண்ணியிருக்காங்க, அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அசால்ட் ஆகியிருக்காங்க, மீன்ஸ் அடிச்சிருக்காங்க அவங்கள. ஆமாம், அரெஸ்ட் பண்ணி போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி அப்ரிஷியேட் பண்ணி நம்மளை ஹானர் பண்ணதே கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்களே ஆச்சரியம் அவங்களுக்கு. ஓகே, டெய்லி பார்த்தீங்கன்னா சங்கீதம் பண்ணிங்கன்னா கூட்டம் அப்படி மொச்சிடும். இவங்களுக்கு நிறையா பண்ணிவிட்டு அப்படி எக்ஸாஸ்டிங்காக இருக்கும், டயர்டாயிரும். அவ்வளோ பேர் வருவாங்க, கீர்த்தன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், எல்லாம் பாடிக்கிட்டே இருப்பாங்க கூட வந்து. ஆமாம், ஓகே, அவங்களுடைய தொண்டையே வலிக்க ஆரம்பிச்சிடும், அவ்வளோ தூரம் பாடிக்கிட்டே இருக்கோம். ஓகே, அதே மாதிரி அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம்லாம் போயிடும். ஓகே, ஏன்னா நிறைய சாப்பிட சொல்லுவாங்க. ஓகே, இதனால் ஸோ இந்த மாதிரி ஒரு சிட்டியே என்ன ஆகிடும், சங்கீதன் மூமெண்ட்டில் பங்கெடுத்துப்பாங்க. 20 டிவோட்டிஸ் வந்திருப்பாங்க, சூரத்துக்கு வந்திருப்பாங்க இல்லையா எல்லாம். அப்போ வந்து ஒரு அமெரிக்கன் ஃபோட்டோகிராஃபர் வந்திருப்பார், ஜான் கிரீஷர். அவர் என்ன பண்ணார், இந்த ஏசியா மேகசின்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்க வந்திருப்பார். இந்த எப்படி இருக்குது இந்த சிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சூரத் மக்கள் பார்த்திங்கன்னா தங்களோட இதயத்தில் வந்து கிருஷ்ணர் வச்சுருக்காங்க. நாங்கள் எல்லாம் கிருஷ்ணனுடைய பக்தர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் இந்த டிசைபிள்ஸை பார்த்தோன்னே அவங்களுக்கு என்ன ஆகிடுச்சு, அவங்களுடைய பக்தி வந்து ஓங்கிடுச்சு. இதுவும் ஃபாரின்லேயே வந்திருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து நல்ல திலகமிட்டிருக்காங்க, சாரீ கட்டியிருக்காங்க, குழந்தையெல்லாம் சூப்பராக திலக்கு போட்டிருக்காங்க, ஃபாரின் டிசைபிள்ஸ் குழந்தைங்களாம் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம நாள் கீர்த்தனை நடக்குது. அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணார், மேயர் ஆஃப் சூரத் வைகுந்த சாஸ்திரி அவர் என்ன பண்ணார், எல்லா ஸ்கூலையும் லீவ் விட்டுருங்க, எல்லாம் லீவ் விட்டுருங்க, இந்த மாதிரி நம்ம எல்லோரும் இந்த சைத்தன்ய மகாபுருடைய கருணையை கொண்டாடலாம், எல்லாரும் ஹரே கிருஷ்ணா சாண்ட் பண்ணலாம்னு சொல்லி லீவ் விட்டலாம். சிட்டிக்கே லீவ் விட்டுறாங்க. ஓகே, வெல்கம் டு அமெரிக்கன் அண்ட் யூரோப்பியன் டிவோட்டிஸ் ஆஃப் கிருஷ்ணா, வெல்கம் டு மெம்பர்ஸ் ஆஃப் ஹரே கிருஷ்ணா மூவ்மெண்ட் சொல்லி பெரிய கட் அவுட்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறாரு, மேயரும் வந்துடுறாரு அந்த ஃபங்க்ஷனுக்கு. பக்தர்கள்லாம் ரொம்ப டயர்டாகவும் இருக்கும், ஆனால் ஆனந்தமாகவும் இருக்குது. ஓகே, ஸோ எல்லாம் அப்படி வந்து கூட்டம் டெய்லி கூட்டம் நிற்கும் பிரபாத வீடு முன்னால். ஓகே, இந்த சிதானந்தான்னு சொல்லி சொல்கிறார். பிரபாதர் வந்து அங்கே இருக்கிறாரு. அவர் பார்த்திங்கன்னா நாங்கள் போகும்போது மாலை போட்டுகிட்டே இருப்பாங்க. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, எங்கள் வாயெல்லாம் அப்படியே சிரிப்பாக இருக்கும், எங்கள் மூஞ்சிலாம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த மாதிரி எங்களை வரவேற்றது. அப்போ பிரபாதரே அங்கே இருந்து எப்படி பார்த்தியா, இப்படி கிருஷ்ணா காட்சி எப்படி இருக்குது பார்த்தியா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது எங்களுக்கு. அப்போ பிரபாதர் அங்கே மேலேருந்து பார்த்துட்டு இருப்பார், எங்களை பார்த்துட்டு சிரிச்சுட்டே இருப்பார் அப்படின்னு சொன்னார். ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியான தருணம்னு சொல்லி சொல்கிறார் இந்த சிதானந்தன்ற ஒரு பக்தர். ஓகே, ஸோ டிவோட்டிஸ் வந்து ஜாரிவாலா ஹோம் அந்த வீட்டுக்கு கீர்த்தன் பண்ணிட்டு உள்ளே போகும்போது என்ன ஆகிடும், அங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு 100 கணக்கான டிவோட்டிஸ் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, இந்தியன்ஸ். ஓகே, அவங்கெல்லாம் பின்னால் வந்துட்டு இருப்பாங்க, எல்லாம் வந்து பிரபாதர் பார்க்கணும் பிரபாதர் பார்க்கணும் எல்லாம் கோஷம் போடுவாங்க. ஓகே, ஸோ சில சமயம் என்ன ஆகிடுதுன்னா அவரால் பேச முடியாது. ஏன்னா நிறைய பேர் தான் எப்படி பேச முடியும், ஒரு 1000 பேர்னா கூட்டமாகவே இருந்துகிட்டே இருந்தால் எப்படி பேச முடியும். கீர்த்தன் போட சொல்லி வர பிரபாத், கீர்த்தனில் வந்து கீர்த்தன்லாம் பேசாமல் எல்லாம் பாடிட்டு இருப்பாங்க. ஓகே, ஸோ பிரபாத் சில சமயம் கொஸ்டின் ஆன்சர் பண்ணும்போது நிறைய க்ரௌட் வந்துன்னா கீர்த்தன் போட சொல்லிடுவார். ஹரே கிருஷ்ணான்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, திருப்பி பிரபாத் வந்து திருப்பி பால்கனில் வந்தவர் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, நிப்பாட்டுவாங்க அந்த கோஷத்தை. உள்ளே போயிட்டான்னு வச்சுக்கோங்க, திருப்பி பிரபாத் பார்க்கணும் ஹரே கிருஷ்ணா இங்கேருந்து கற்றுவாங்க. கத்தலாம் சரியான கத்தமாக இருக்கும், வீட்டுக்குள்ளே உட்கார முடியாது, அப்படியே கத்துறது, சிட்டியே கத்துன உடனே வெளியே வருவார் பிரபாத். அப்படி தான் அந்த மாதிரி டெய்லி கழியும். ஓகே, நாட்கள் கழியும். எது அதான் அந்த மாதிரி இருக்கும் அந்த சிச்சுவேஷன். ஓகே, ஸோ இந்த ஜாரிவால் வந்து ரொம்ப நல்லா ரெஸ்பெக்டபிள், நல்லா இது பண்ணுவார், ரெஸ்பெக்டபிள் பர்சன், நல்லா வரவேற்று நல்லா எல்லாரையும் கவனிச்சுப்பார். ஓகே, அப்போ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் குஜராத்
சந்திர தேசாய், வைகுந்தா சாஸ்திரி மேயர், எஜுகேஷன் மினிஸ்டர், இவங்க எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுவாங்க. ஆமாம், சீஃப் மினிஸ்டர், எஜுகேஷன் மினிஸ்டர், ஃபினான்ஸ் மினிஸ்டர் எல்லோரும் வந்துடுறாங்க ப்ரோக்ராம். ஓகே, சூப்பரான குஜராத்தி ஃபுட்டு பிரசாதம் எல்லாமே என்ன பண்ண புரோபாருக்கு எப்படி அந்த புரோபாருக்கு டிஷ்வல் பிடிக்குமோ அந்த மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க. மிஸ்டர் ஜாய்வாலா குக் பண்ணியிருப்பாங்க. புரோபா சொல்லுவார், இந்த மாதிரி எப்படி குக் பண்ணது கற்றுக்கோங்க மிஸ்டர் ஜாய்வாலான்னு சொல்லுவாங்க. ஓகே, 2 வேளை புரோபா சாப்பிடுவார் பிரசாதம். ஓகே, இதோட முடிச்சுக்கலாம். டைம் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. இல்லை டைம் ஆகிடுச்சு. ஓகே, நமக்கு இந்த சூரத்தை திருப்பி பார்க்கலாம். ஓகே, எது கொஸ்டின் தான் கேட்கலாம். எது கொஸ்டின் இருக்கா இல்லை பாயிண்ட் ஷேர் பண்ணலாமா? கொஸ்டின் இல்லை இல்லையா? பாயிண்ட் ஷேர் பண்ணலாமா ஹாசினி? மாயாவாதி பிலாசபர்ஸ்லாம் வந்து எடுக்கும்போது பிரபானால உட்காரவே முடியாது. ஏன்னா அவங்க வந்து அந்த கீதாவோட இதை பற்றி சொல்லலான்றதுக்காக அவங்க வந்து கிருஷ்ணாவே ஒருத்தங்க இல்லை, அவங்க பின்னாடி ஒரு சக்தி இருக்கு அந்த மாதிரி மாயாவதி சொல்லலாம். கரெக்டாக. ஸோ அதனால பிரபானுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. சொல்லும் போதே வந்து அவர் வந்து கிளாஸில் ஸ்ரீமத் பாகவன் கிளாஸில் கூட இந்த மாதிரி நிறைய பேர் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இது பண்ணணுன்றத வந்து தகுதி எதுவும் கிடையாது அவங்களுக்கு கீதா பேசுறது. ஆமாம், கரெக்ட். சாதாரணி சத்தமா கரெக்ட் 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 நிறைய பண்ணுவாங்க. கரெக்ட் கரெக்ட். ஆமாம் ஆமாம், அவர் கேட்பார் புக்ஸை பற்றி கரெக்டாக போயிட்டு தான் கேட்பார். ஆமாம், வாங்கிடுவாங்க. கரெக்ட் கரெக்ட். in our life also. correct. எக்ஸெப்ட் பண்ணுவாங்க. ஓகே, சூரத் சிட்டியே லீவ். கரெக்ட் கரெக்ட், அந்த மாதிரி. ஓகே, ஈஸ்வரி மாதாஜி, ஈஸ்வரி மாதாஜி சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. வைஜெயந்தி மாலா மாதாஜி வந்து பிரபுபாதர் வந்து நல்லா புரியுற மாதிரி நல்லா கிருஷ்ணரை நிறைய தெரிஞ்சு வச்சிருக்காரு. அவர் நல்லா உள்ளதோடு உண்மையை நல்லா வேற பத்தி நம்ம கத்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. வைஜெயந்தி மாலா த ஆக்ட்ரஸ். ஓகே 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 மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சரோஜா மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. 1965 அமெரிக்காவுக்கு போக பிரபுபாதாக்கு ஹெல்ப் பண்ண அந்த சுமதி முரார்ஜி அப்படிங்கிற வந்து ஜுஹு பீச்ல செலிப்ரேட் பண்றாரு. ரிட்டர்ன் ஆகி வந்த ஆஹா, அவர் வந்து உயிரோட வருவாங்கன்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு அவர் நினைச்சு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் போறதுக்கு முன்னாடி ரொம்ப ஸ்டாஃப் எல்லாம் அவங்க கிட்ட பழகிருப்பாங்க, கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க, கிளாஸ் அட்டென்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அவர் திரும்பி வந்த உடனே. 42 கோயில் அங்க கட்டியாச்சு. அதனால ஃபாரின்ல எல்லாம் எல்லாரும் இது பண்றாங்க. அதனால நீங்க எல்லாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. 1000 books இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. லைஃப் மெம்பராங்க, நல்ல மெயின்டெனன்ஸ். ஓகே மேம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சந்தோஷ் பிரபு சொல்லுங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா குருஜி. பிரபுபாதர் வந்து இந்த அஜாமிலா ஸ்டோரி சொல்லி வந்து அது என்ன சொல்ல வர்றாருன்னா வந்து நம்ம ஹோலி நேம்ஸ் வந்து ரியல் கான்சியஸ்னஸ்ல சொல்லாம அந்த எப்படி வந்து அவர் அப்பா வந்து நாராயணா அவங்க பையன் பேரை சொல்றாரோ ரியல் கான்சியஸ்ல ரியலா அவனோட பையனை வந்து கூப்பிட்டதுனால வந்து நாராயணா அங்கே அந்த ஹோலி நேம்ஸ் அந்த அளவுக்கு பவர் இருக்கு. அதனால அவருக்கு லிபரேட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு கிடைச்சிருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ வந்தாலும் கூட. ஹரே பிருந்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபுபாதா ஃபர்ஸ்ட் இது லைஃப் மெம்பர்ஷிப் 1111 ரூபா போட்டு ஆரம்பிச்சாரு. ஆரம்பிச்சு வச்சது பிரபுபாதா தான். அவங்கள வந்து நல்லா புகழ்ந்து பேசும்போது எனக்கு அந்த இது கிடையாது. என்னோட குரு தான் கோல்டு, நான் ஒரு சாதாரண இது அப்படின்ட்டு ரொம்ப பணியா சொல்லுவாரு. குரு மகராஜ் எங்களோட குரு தான் கோல்டு, நான் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே மேம், தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சத்யா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிரபுபாத சொன்னாங்க ராதா ராணி தான் ஆடுவாங்க,
பாடுவாங்க. ஆனா கிருஷ்ணாக்காண்டி குக் பண்ணுவாங்கன்னு சொல்லி மெயின் சர்வீஸ் குக் பண்ணுறது. ஓகே ஓகே தேங்க்யூ. ஸோ அதனால் பிரபுபாதா சொல்லியிருக்காங்க ஸ்ரீமதி ராதா வந்து கிருஷ்ணருக்காக கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கிருஷ்ணருக்கு சமைக்கணும்னு சொல்லி யசோதம்மா கூப்பிடுவான். நீங்கள் வந்து கிருஷ்ணருக்கு சமைக்க வாங்கன்னு சொல்லி ராதாராணி வந்து என்ன பண்ணுவாங்க கிருஷ்ணருக்காகவும் அந்த கோபாஸ்க்காகவும் குக் பண்ணி டெய்லி கொடுப்பாங்க பிரசாதம். ஓகே ஹரே கிருஷ்ணா. சத்யநாராயண பிரபு நீங்கள் வந்துட்டு போனீங்க, எனக்கு நீங்கள் கவனிச்சிங்களா? ஃபுல்லாக ஏதாவது பாயிண்ட் சொல்ல முடியுமா உங்களால்? சத்யநாராயண பிரபு லைனில் இருக்கா தெரில. சரி நான் முடிச்சுக்கலாம். நம்ம நாளைக்கு வந்து நம்ம வகுப்பு இருக்குது. நாளைக்கு வந்து 5:45. ஓகே ஹரே கிருஷ்ணா. இந்த சண்டே வந்து நம்ம வகுப்பு கிடையாது. சண்டே வந்து நம்ம டெம்பிளுக்கு போகிறோம் சிக்ஷா ப்ரோக்ராமுக்கு. அதுக்கடுத்து ஈவினிங் பார்த்தீங்கன்னா நம்ம பகவத்கீதை கிளாஸ் கிடையாது. ஓகே எல்லா டெம்பிள்லேயும் நம்ம என்ன பண்ணலாம் மீட் பண்ணலாம். ஒரு பாபாஜி வந்து பார்த்தாங்க பிரபாது. அவங்க வந்து சாண்டிங் பண்ணிட்டு உட்கார்ந்து பாபாஜி கிடையாது பேர் அப்படி வச்சிருக்காரு, வைராக பாபா அப்படின்னு சொல்லிட்டு. ஏதோ ஒரு பேர். ஆமாம் ஆமாம். அது வந்து உருண்டு தன்னைத்தானே பண்ணிக்கிறாரு. தன்னைத்தானே அவதூதான்னு சொல்லிக்கிறாரு. அவர் வேற இன்னொருத்தர் வேற அவங்க தானே சொல்றாங்க. அப்ப வந்து பிரபாத் வந்து அக்செப்ட் பண்ணல. டீலாம் குடிப்பார். டீலாம் குடிச்சா கரெக்ட். அப்புறம் இன்னொன்னு சொல்லு. இந்த hand வந்து அந்த astrologer if you clap hand you will destiny will change. நீங்கள் யார்ட்டையும் போய் கேட்க வேணாம் என் தலையெழுத்து மாறிடுச்சா. நீங்கள் எல்லாம் ஹரே கிருஷ்ணா சொல்லும்போது ஹரே கிருஷ்ணா நல்லா கை தட்டுங்க, டெஸ்டினி மாறிடும். ஓகே ஆமாம். அதே மாதிரி ஏர்லி மார்னிங் எந்திரிக்கணும் ஆன்மீக வாழ்க்கையில் சீரியஸாக இருக்கவங்க. யமுனா டெய்லி பண்ணுவாங்க. நிச்சயமாக அவ்வளோ தான் போயிடுவாங்க. ட்ரை பண்ணணும், குழந்தைங்களாம் ட்ரை பண்ணி பண்ணணும். ஓகே அதில் வந்துடும் போக. ஓகே முயற்சியெல்லாம் வந்துடும். ஓகே முடிஞ்சிச்சு, டைம் முடிஞ்சிச்சு. ஓகே ஒரே ஒரு பர்சன் வந்து உள்ள வந்தாங்க பிரபாத் ஜாயின் பண்ணி போகும்போது. அவங்க வந்து ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா கத்தி உருண்டு வந்தாங்க. பிரபா கண்டுக்கவே இல்லை, எந்திரிச்சு போயிட்டாரு. ஹீஸ் அ ஷூட் அவுட் டிவோட்டி, ஹீஸ் ஆன ஒரிஜினல் டிவோட்டி. ஹரே கிருஷ்ணா. முடிச்சுக்கலாம். எங்கே இருக்க வைஷ்ணவர்களும் ஆன்லைன் இருக்க வைஷ்ணவர்களும் வைஷ்ணவ பிரணாம் சொல்லலாம். வாச்சா கல்பதருபஸ்ய கிருபா சந்தபஹேவ ச பரிதானா பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். ஹரி ஓம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி.